For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். சமூகவியலில் உயரடுக்குகள் அலீட்ஸ் என்பது ஒரு சமூகத்தின் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கும் அதிகாரம், செல்வாக்கு மற்றும் வளங்களைக் கொண்ட ஒரு சிறு குழுவினரை குறிக்கிறது. இவர்கள் அரசியலில் மட்டுமல்லாது பொருளாதாரம், இராணுவம் மற்றும் கலாச்சார துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். உயரடுக்குகள் மற்றும் சமூக மாற்றத்தில் அவர்களின் பங்கு குறித்த விவாதம் இதோ. உயரடுக்குகள் யார்? Who are the elites? உயரடுக்கு கோட்பாட்டை எலீட் தியரி உருவாக்கிய வில்பிரெடோ பரேட்டோ, கெய்தானோ மோஸ்கா மற்றும் சி. ரைட் மில்ஸ் ஆகியோர் இவர்களை பின்வருமாறு வகைப்படுத்துகின்றனர். அரசியல் உயரடுக்கு: அமைச்சர்கள், உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள். பொருளாதார உயரடுக்கு: பெரிய தொழில் அதிபர்கள், வங்கியாளர்கள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் உரிமையாளர்கள். அறிவுசார் உயரடுக்கு: சிந்தனையாளர்கள், கல்வியாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள். இவர்கள் பொது கருத்தை வடிவமைக்கிறார்கள். அதிகார உயரடுக்கு பவர் எலீட். சி. ரைட் மில்ஸ் கூற்றுப்படி, இராணுவம், அரசாங்கம் மற்றும் பெருநிறுவனங்களின் தலைவர்கள் இணைந்து நாட்டை வழிநடத்துவதே அதிகார உயரடுக்கு ஆகும். சமூக மாற்றத்தை கொண்டுவருவதில் உயரடுக்கின் பங்கு: சமூக மாற்றம் என்பது பெரும்பாலும் கீழிருந்து மேல் நோக்கி பாட்டம் அப் வருவதாக கருதப்பட்டாலும், உயரடுக்குகளே அதனைச் சட்டப்பூர்வமாக்கி நடைமுறைப்படுத்துகின்றனர். கொள்கை உருவாக்கம் மற்றும் சீர்திருத்தம்: உயரடுக்குகள் சட்டங்களை உருவாக்குபவர்கள். ஒரு சமூகத்தில் நிலவும் தீமைகளை ஒழிக்க அவர்கள் கொண்டுவரும் சட்டங்கள் பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். உதாரணம்: இந்தியாவில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் மற்றும் ஜவஹர்லால் நேரு போன்ற அரசியல் உயரடுக்குகள் கொண்டுவந்த அரசியலமைப்பு சட்டம் மற்றும் நிலச் சீர்திருத்தங்கள் இந்திய சமூக அமைப்பையே மாற்றியமைத்தன. நவீனமயமாக்கல் மற்றும் தொழில்நுட்பம்: பொருளாதார உயரடுக்குகள் புதிய தொழில்நுட்பங்களையும் முதலீடுகளையும் கொண்டு வருவதன் மூலம் சமூகத்தின் வாழ்வாதாரத்தை மாற்றுகின்றனர். உதாரணம்: இந்தியாவில் தகவல் தொழில்நுட்ப புரட்சியை ரெவல்யூஷன் முன்னெடுத்த தொழில்துறை உயரடுக்குகள் நடுத்தர வர்க்கத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தனர். கலாச்சார மற்றும் சிந்தனை மாற்றம்: அறிவுசார் உயரடுக்குகள் பழைய பழக்கவழக்கங்களை கேள்விக்குள்ளாக்கி புதிய சமூக விழுமியங்களை உருவாக்குகின்றனர். உதாரணம்: ராஜாராம் மோகன் ராய் போன்ற சீர்திருத்தவாதிகள் அக்கால அறிவுசார் உயரடுக்கு சதி ஒழிப்பு மற்றும் பெண் கல்விக்காக போராடியது சமூக மாற்றத்திற்கு வித்திட்டது. உயரடுக்கு சுழற்சி சர்க்குலேஷன் ஆஃப் எலீட்ஸ்: பரேட்டோவின் கூற்றுப்படி, சமூக மாற்றம் என்பது உயரடுக்குகளின் சுழற்சி மூலம் நிகழ்கிறது. பழைய சிங்கங்களை போன்ற வலிமையான உயரடுக்குகளை நரிகளை போன்ற தந்திரமான புதிய உயரடுக்குகள் வீழ்த்தி அதிகாரத்தை பிடிக்கும்போது சமூகத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. விமர்சன பார்வை சவால்கள்: சமூக மாற்றத்தில் உயரடுக்கின் பங்கு குறித்து சில எதிர்மறை விமர்சனங்களும் உள்ளன. நிலைத்தன்மை ஸ்டேட்டஸ் குவோ: பல நேரங்களில் உயரடுக்குகள் தங்களின் அதிகாரம் பறிபோகாமல் இருக்க மாற்றங்களை தடுத்து தற்போதைய நிலையையே நீட்டிக்க விரும்புவர். தனிமைப்படுத்தப்பட்ட முடிவு: உயரடுக்குகள் பெரும்பாலும் சாதாரண மக்களின் யதார்த்த நிலையிலிருந்து விலகி இருப்பதால் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் அடித்தட்டு மக்களுக்கு பொருந்தாமல் போகலாம். அதிகார குவிப்பு: அதிகாரம் ஒரு சிறு குழுவிடம் மட்டுமே இருக்கும்போது அது ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலாக அமையலாம். முடிவுரை: உயரடுக்குகள் ஒரு தேசத்தின் திசையை தீர்மானிக்கும் மாலுமிகள் போன்றவர்கள். அவர்கள் தங்களின் தனிப்பட்ட நலன்களை தாண்டி சமூக பொறுப்புடன் செயல்படும்போது மட்டுமே ஒரு தேசத்தில் உண்மையான மற்றும் நிலையான சமூக மாற்றம் சாத்தியமாகும். Who are the elites? Discuss their roles in bringing social transformation. உயரடுக்குகள் யார்? சமூக மாற்றத்தை கொண்டுவருவதில் அவர்களின் பங்கை பற்றி விவாதிக்கவும். Elites are individuals or groups who hold significant power and influence in society, often due to their wealth, education, or positions of authority. உயரடுக்குகள் என்பது பெரும்பாலும் அவர்களின் செல்வம், கல்வி அல்லது அதிகார பதவிகள் காரணமாக சமூகத்தில் குறிப்பிடத்தக்க அதிகாரத்தையும் செல்வாக்கையும் வைத்திருக்கும் தனிநபர்கள் அல்லது குழுக்கள். Types: Governing elites.
those who directly or indirectly play a considerable part in government, shaping policy decisions and governance structures. ஆளும் உயரடுக்குகள் அரசாங்கத்தில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கணிசமான பங்கை வகிக்கும் கொள்கை முடிவுகள் மற்றும் நிர்வாக கட்டமைப்புகளை வடிவமைப்பவர்கள். Non-governing elites, individuals who hold influential positions outside of government, such as in business, media, academia, or cultural institutions, and can shape public opinion and societal trends. அரசாங்கம் அல்லாத உயரடுக்குகள் வணிகம், ஊடகம், கல்வித்துறை அல்லது கலாச்சார நிறுவனங்கள் போன்ற அரசாங்கத்திற்கு வெளியே செல்வாக்குமிக்க பதவிகளை வகிக்கும் மற்றும் பொது கருத்தையும் சமூக போக்குகளையும் வடிவமைக்கக்கூடிய நபர்கள். Economic elites, those who control significant economic resources, such as corporate leaders, entrepreneurs, or investors, and can influence economic policies and outcomes. பொருளாதார உயரடுக்குகள் பெருநிறுவன தலைவர்கள், தொழில்முனைவோர் அல்லது முதலீட்டாளர்கள் போன்ற குறிப்பிடத்தக்க பொருளாதார வளங்களை கட்டுப்படுத்துபவர்கள் மற்றும் பொருளாதார கொள்கைகள் மற்றும் விளைவுகளை பாதிக்கக்கூடியவர்கள். Cultural elites, influential figures in the arts, media, and academia who shape public opinion, cultural trends, and values. கலாச்சார உயரடுக்குகள் பொது கருத்து, கலாச்சார போக்குகள் மற்றும் மதிப்புகளை வடிவமைக்கும் கலை, ஊடகம் மற்றும் கல்வித்துறையில் செல்வாக்குமிக்க நபர்கள். The roles of elites in bringing social transformation, சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதில் உயரடுக்கின் பங்கு. Shape policy decisions. Elites can influence policy decisions that impact social and economic outcomes, such as laws, regulations, and public programs. கொள்கை முடிவுகளை வடிவமைத்தல், சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் மற்றும் பொது திட்டங்கள் போன்ற சமூக மற்றும் பொருளாதார விளைவுகளை பாதிக்கும் கொள்கை முடிவுகளை உயரடுக்கினர் பாதிக்கலாம். Drive innovation and change. Elites can promote innovation and change in various fields, such as technology, business, or culture, which can lead to social transformation. புதுமை மற்றும் மாற்றத்தை ஊக்குவித்தல், தொழில்நுட்பம், வணிகம் அல்லது கலாச்சாரம் போன்ற பல்வேறு துறைகளில் உயரடுக்கினர் புதுமை மற்றும் மாற்றத்தை ஊக்குவிக்க முடியும், இது சமூக மாற்றத்திற்கு வழிவகுக்கும். Set social norms. Elites can shape social norms and values, influencing what is considered acceptable or desirable behavior in society. சமூக விதிமுறைகளை அமைத்தல், உயரடுக்கினர் சமூக விதிமுறைகள் மற்றும் மதிப்புகளை வடிவமைக்க முடியும், சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்க அல்லது விரும்பத்தக்க நடத்தையாக கருதப்படுவதை பாதிக்கலாம். Provide leadership. Elites can provide leadership and vision for social movements or initiatives, helping to mobilize support and resources for change. தலைமைத்துவத்தை வழங்குதல், சமூக இயக்கங்கள் அல்லது முன்முயற்சிகளுக்கு உயரடுக்கினர் தலைமைத்துவத்தையும் பார்வையையும் வழங்க முடியும், மாற்றத்திற்கான ஆதரவையும் வளங்களையும் திரட்ட உதவலாம். Critics perpetuate inequality. Elites can perpetuate social and economic inequalities by maintaining their power and privilege, limiting opportunities for marginalized groups. சமத்துவமின்மையை நிலைநிறுத்துதல், உயரடுக்குகள் தங்கள் அதிகாரத்தையும் சலுகையையும் பராமரிப்பதன் மூலம் சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நிலைநிறுத்தலாம், விளிம்புநிலை குழுக்களுக்கான வாய்ப்புகளை மட்டுப்படுத்தலாம். Resist change. Elites can resist changes that threaten their interests or status, hindering social progress and reform. மாற்றத்தை எதிர்த்தல், உயரடுக்குகள் தங்கள் நலன்களை அல்லது அந்தஸ்தை அச்சுறுத்தும் மாற்றங்களை எதிர்க்கலாம், சமூக முன்னேற்றம் மற்றும் சீர்திருத்தத்தை தடுக்கலாம். Manipulate information. Elites can manipulate information and narratives to shape public opinion and maintain their power, limiting the ability of marginalized groups to challenge their dominance. தகவல்களை கையாளுதல், உயரடுக்குகள் பொது கருத்தை வடிவமைக்கவும் தங்கள் அதிகாரத்தை பராமரிக்கவும் தகவல்களையும் கதைகளையும் கையாளலாம், விளிம்புநிலை குழுக்களின் ஆதிக்கத்தை சவால் செய்யும் திறனை கட்டுப்படுத்தலாம். Overall, the role of elites in social transformation depends on their values, interests, and actions. While some elites may work to promote positive change, others may resist or manipulate social movements for their own benefit. ஒட்டுமொத்தமாக, சமூக மாற்றத்தில் உயரடுக்கின் பங்கு அவர்களின் மதிப்புகள், ஆர்வங்கள் மற்றும் செயல்களை பொறுத்தது. சில உயரடுக்குகள் நேர்மறையான மாற்றத்தை ஊக்குவிக்க வேலை செய்யலாம்,
மற்றவர்கள் தங்கள் சொந்த நலனுக்காக சமூக இயக்கங்களை எதிர்க்கலாம் அல்லது கையாளலாம். சமூகவியலில் உயரடுக்குகள் அலீட்ஸ் என்பது ஒரு சமூகத்தின் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கும் அதிகாரம், செல்வாக்கு மற்றும் வளங்களைக் கொண்ட ஒரு சிறு குழுவினரை குறிக்கிறது. சமூக மாற்றத்தை சோஷியல் சேஞ்ச் ஏற்படுத்துவதில் இவர்களின் பங்கு மிக முக்கியமானது, ஏனெனில் அவர்கள் அதிகார மையங்களுக்கு மிக அருகில் உள்ளனர். சமூக மாற்றத்தில் உயரடுக்கினரின் பங்கு குறித்த விரிவான பகுப்பாய்வு இதோ. உயரடுக்குகள் என்பவர்கள் யார்? சமூகவியலாளர்கள் உயரடுக்குகளை பல்வேறு வகைகளாக பிரிக்கின்றனர். அரசியல் உயரடுக்கு சட்டங்களை இயற்றும் அமைச்சர்கள் மற்றும் கொள்கைகளை செயல்படுத்தும் உயர்மட்ட அதிகாரிகள். பொருளாதார உயரடுக்கு நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் பெரும் தொழிலதிபர்கள் மற்றும் கார்ப்பரேட் தலைவர்கள். அறிவுசார் உயரடுக்கு பொதுக்கருத்தை வடிவமைக்கும் எழுத்தாளர்கள், கல்வியாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள். சமூக மாற்றத்தில் இவர்களின் செயல்பாடுகள். உயரடுக்குகள் பல்வேறு வழிகளில் சமூக மாற்றத்திற்கு வித்திடுகின்றனர். சட்ட ரீதியான சீர்திருத்தங்கள். உயரடுக்குகள் சட்டங்களை உருவாக்குபவர்களாக இருப்பதால் சமூக தீமைகளை ஒழிக்க அவர்களால் முடியும். உதாரணம், இந்தியாவில் ராஜா ராம்மோகன் ராய் அறிவுசார் உயரடுக்கு மற்றும் வில்லியம் பெண்டிங் அதிகார உயரடுக்கு ஆகியோரின் முயற்சியால் சதி முறை ஒழிக்கப்பட்டது. இது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றமாகும். நவீனமயமாக்கல் மற்றும் தொழில்நுட்பம். பொருளாதார மற்றும் தொழில்நுட்ப உயரடுக்குகள் புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் மக்களின் வாழ்க்கை முறையை மாற்றுகின்றனர். உதாரணம், இந்தியாவில் தகவல் தொழில்நுட்ப புரட்சியை முன்னெடுத்த நாராயணமூர்த்தி போன்ற தொழில்துறை உயரடுக்குகள் இந்திய நடுத்தர வர்க்கத்தின் பொருளாதார நிலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தினர். சமூக விழுமியங்களை மாற்றுதல். உயரடுக்குகளின் செயல்பாடுகள் பெரும்பாலும் மக்களால் முன்மாதிரியாக ரோல் மாடல்ஸ் கொள்ளப்படுகின்றன. அவர்கள் ஒரு புதிய பழக்கத்தையோ அல்லது கருத்தையோ முன்வைக்கும் போது அது சமூகம் முழுவதும் வேகமாக பரவுகிறது. உயரடுக்கு சுழற்சி சர்க்குலேஷன் ஆஃப் அலீட்ஸ். வில்ஃப்ரெடோ பரேட்டோ என்ற சமூகவியலாளர் சமூக மாற்றம் என்பது உயரடுக்குகளின் சுழற்சி மூலம் நடப்பதாக கூறுகிறார். பழைய உயரடுக்குகள் தங்களின் வலிமையை இழக்கும் போது புதிய திறமை வாய்ந்த சிங்கங்கள் போன்ற அல்லது தந்திரமான நரிகள் போன்ற புதிய குழுக்கள் அதிகாரத்தை பிடிக்கின்றன. இந்த அதிகார மாற்றம் சமூகத்தில் புதிய சிந்தனைகளையும் மாற்றங்களையும் கொண்டு வருகிறது. விமர்சன பார்வை. சவால்கள். உயரடுக்குகள் எப்போதும் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருவதில்லை. நிலைத்தன்மை ஸ்டேட்டஸ் குவோ. பல நேரங்களில் உயரடுக்குகள் தங்களின் அதிகாரம் மற்றும் சலுகைகளை பாதுகாக்க தேவையான சமூக மாற்றங்களை தடுத்து நிறுத்த முயல்வார்கள். அடித்தட்டு மக்களுடனான இடைவெளி. உயரடுக்குகள் பெரும்பாலும் ஏழை மக்களின் யதார்த்த நிலையிலிருந்து விலகி இருப்பதால் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் சில நேரங்களில் அடிமட்ட மக்களுக்கு பயன் தராமல் போகலாம். முடிவுரை. உயரடுக்குகள் ஒரு தேசத்தின் திசையை தீர்மானிக்கும் மாலுமிகள் போன்றவர்கள். அவர்கள் சமூக பொறுப்புடன் செயல்படும்போது ஒரு தேசம் முன்னேற்றமடைகிறது. இந்தியாவில் தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களிலிருந்து புதிய உயரடுக்குகள் உருவானது சமூக நீதியை நோக்கிய ஒரு முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. ரைட் ஷார்ட் நோட். ரோல் ஆஃப் எலீட் இன் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சிறு குறிப்பை எழுதுங்கள். சமூக மாற்றத்தில் உயரடுக்கின் பங்கு. ரோல் ஆஃப் எலீட் இன் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கீ ஆஸ்பெக்ட்ஸ். இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பவர். Elites often possess significant influence and power, which can be leveraged to drive social change or maintain the status quo. செல்வாக்கு மற்றும் அதிகாரம். உயரடுக்கினர் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க செல்வாக்கையும் சக்தியையும் கொண்டுள்ளனர். அவை சமூக மாற்றத்தை இயக்க அல்லது தற்போதைய நிலையை பராமரிக்க பயன்படுத்தப்படலாம். Agents of change. Elites can act as agents of change by promoting progressive ideas, supporting social movements, and advocating for policy reforms. மாற்றத்தின் முகவர்கள்.
முற்போக்கான கருத்துக்களை ஊக்குவிப்பதன் மூலமும் சமூக இயக்கங்களை ஆதரிப்பதன் மூலமும் கொள்கை சீர்திருத்தங்களை ஆதரிப்பதன் மூலமும் உயரடுக்கினர் மாற்றத்தின் முகவர்களாகச் செயல்பட முடியும். Barriers to change. Conversely, elites can also act as barriers to change by resisting reforms, maintaining traditional power structures, and protecting their own interests. மாற்றத்திற்கான தடைகள் மாறாக சீர்திருத்தங்களை எதிர்ப்பதன் மூலமும் பாரம்பரிய அதிகார கட்டமைப்புகளை பராமரிப்பதன் மூலமும் தங்கள் சொந்த நலன்களை பாதுகாப்பதன் மூலமும் உயரடுக்கினர் மாற்றத்திற்கு தடைகளாகவும் செயல்பட முடியும். The role of elites in social transformation depends on their values, interests, and actions, which can either promote or hinder social change. சமூக மாற்றத்தில் உயரடுக்கின் பங்கு அவர்களின் மதிப்புகள், ஆர்வங்கள் மற்றும் செயல்களை பொறுத்தது. அவை சமூக மாற்றத்தை ஊக்குவிக்கலாம் அல்லது தடுக்கலாம். அரசியல் உயரடுக்கின் கட்டமைப்பின் மாறிவரும் தன்மையை பற்றி விவாதிக்கவும். இந்திய அரசியலில் அரசியல் உயரடுக்கின் பொலிட்டிக்கல் எலீட் கட்டமைப்பு என்பது சுதந்திரத்திற்கு பிந்தைய காலத்தில் ஒரு நிலையான தன்மையிலிருந்து விலகி இன்று மிகவும் பன்முகத்தன்மை கொண்டதாகவும் சிக்கலானதாகவும் மாறியுள்ளது. அரசியல் உயரடுக்கின் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றங்களை சமூகவியல் மற்றும் அரசியல் கண்ணோட்டத்துடன் பின்வருமாறு விவாதிக்கலாம். சமூக பின்னணியில் மாற்றம். சோஷியல் காம்போசிஷன். சுதந்திரத்திற்கு பிந்தைய தொடக்க காலத்தில் அரசியல் உயரடுக்கு என்பது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தைச் சார்ந்து இருந்தது. மேல்தட்டு வர்க்கத்திலிருந்து அடிமட்டத்திற்கு ஆரம்பத்தில் ஆங்கிலம் கற்ற நகர்ப்புறத்தைச் சேர்ந்த உயர்சாதி மேல்தட்டு மக்களே, குறிப்பாக வழக்கறிஞர்கள் மற்றும் நிலப்பிரபுக்கள் அரசியலில் ஆதிக்கம் செலுத்தினர். ஆனால் இன்று கிராமப்புற பின்னணி கொண்ட உள்ளூர் மொழிகளில் பேசும் தலைவர்கள் உயரடுக்கிற்குள் நுழைந்துள்ளனர். பிற்படுத்தப்பட்ட மற்றும் தலித் எழுச்சி. 1960களுக்கு பிறகு ஏற்பட்ட ஜனநாயகமயமாக்கல் டெமோக்ராட்டிக் அப்சர்ஜ் காரணமாக இடைநிலை சாதிகள் மற்றும் தலித் சமூகங்களிலிருந்து புதிய தலைவர்கள் உருவெடுத்தனர். அதிகார பரவலாக்கல் மற்றும் பிராந்திய தலைவர்கள். தேசிய அளவிலான ஒற்றை உயரடுக்கு என்பது சிதைந்து பிராந்திய அளவிலான பல உயரடுக்குகள் உருவாகியுள்ளன. பிராந்திய கட்சிகளின் ஆதிக்கம். ஒரு காலத்தில் டெல்லியில் முடிவுகள் எடுக்கப்பட்டன. இன்று சென்னை, லக்னோ, கொல்கத்தா போன்ற மாநில தலைநகரங்களில் உள்ள பிராந்திய தலைவர்கள் தேசிய அரசியலை தீர்மானிக்கும் உயரடுக்கினராக மாறியுள்ளனர். பஞ்சாயத்து ராஜ் தாக்கம். உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு மற்றும் பிரதிநிதித்துவம் அடிமட்ட அளவிலிருந்து புதிய பெண் உயரடுக்கினரை உருவாக்கியுள்ளது. தொழில்முறை மற்றும் வர்க்க மாற்றங்கள். அரசியல் உயரடுக்கினரின் தகுதிகள் மற்றும் அவர்கள் சார்ந்த தொழில்களில் பெரும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. தொழிலதிபர்களின் வருகை கடந்த காலங்களில் தியாகம் மற்றும் சமூகச் சேவை அடையாளமாக இருந்தது. சமகாலத்தில் பெரும் தொழிலதிபர்கள் மற்றும் கார்ப்பரேட் பின்னணி கொண்டவர்கள் நேரடியாக அரசியலில் நுழைந்து உயரடுக்கின் ஒரு பகுதியாக மாறியுள்ளனர். குற்றமயமாதல் சவால். வேட்பாளர்களின் சொத்து மதிப்பு மற்றும் குற்றப் பின்னணி அதிகரிப்பது உயரடுக்கின் தார்மீக கட்டமைப்பில் ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக விமர்சிக்கப்படுகிறது. விமர்சன பார்வை. அரசியல் உயரடுக்கு பன்முகப்பட்டிருந்தாலும் சில அடிப்படை சிக்கல்கள் நீடிக்கின்றன. அதிகார குவிப்பு. கட்சிகளுக்குள் ஜனநாயகம் இல்லாததால் அதிகாரம் இன்னும் ஒரு சில குடும்பங்களிடமோ அல்லது ஒரு வலிமையான தலைவரிடமோதான் குவிந்துள்ளது. பயனாளி அரசியல். மக்களின் தேவைகளை விட தேர்தல் வெற்றிக்கான தற்காலிக உத்திகளை வகுப்பதிலேயே உயரடுக்கு கவனம் செலுத்துகிறது. முடிவுரை. இந்திய அரசியல் உயரடுக்கின் கட்டமைப்பு மேலிருந்து கீழ் என்ற நிலையிலிருந்து மாறி இன்று கீழிருந்து மேல் நோக்கிய நகர்வைச் சந்தித்துள்ளது. இது ஜனநாயகத்தை பன்முகப்படுத்தினாலும் அரசியலில் பணபலம் மற்றும் வாரிசு அரசியலின் தாக்கம் இந்த உயரடுக்கு இன்னும் சாதாரண மக்களுக்கு எட்டாத ஒன்றாகவே இருப்பதை உறுதி செய்கிறது. Discuss the changing nature of structure of political elites. அரசியல் உயரடுக்கின் கட்டமைப்பின் மாறிவரும் தன்மையை பற்றி விவாதிக்கவும். Changing nature of structure of political elites. The structure of political elites has undergone significant changes over time, influenced by various factors such as democratization, globalization, and social movements.
ஜனநாயகமயமாக்கல், உலகமயமாக்கல் மற்றும் சமூக இயக்கங்கள் போன்ற பல்வேறு காரணிகளால் பாதிக்கப்பட்டு அரசியல் உயரடுக்கின் கட்டமைப்பு காலப்போக்கில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு உட்பட்டுள்ளது. Key aspects. From traditional to modern elites, the traditional power structures dominated by aristocracy, feudal lords, or monarchs have given way to modern elites who are more diverse in their backgrounds and often emerge from various sectors such as business, media, or civil society. பாரம்பரியத்திலிருந்து நவீன உயரடுக்குகள் வரை பிரபுத்துவம், நிலப்பிரபுத்துவ பிரபுக்கள் அல்லது மன்னர்களால் ஆதிக்கம் செலுத்தப்படும் பாரம்பரிய அதிகார கட்டமைப்புகள் தங்கள் பின்னணியில் மிகவும் மாறுபட்டவை மற்றும் பெரும்பாலும் வணிகம், ஊடகம் அல்லது சிவில் சமூகம் போன்ற பல்வேறு துறைகளிலிருந்து வெளிப்படும் நவீன உயரடுக்குகளுக்கு வழிவகுத்துள்ளன. Increased representation. There is a growing trend towards increased representation of previously marginalized groups, including women, minorities, and lower castes, in political elites. அதிகரித்த பிரதிநிதித்துவம். பெண்கள், சிறுபான்மையினர் மற்றும் கீழ் சாதியினர் உட்பட முன்னர் ஓரங்கட்டப்பட்ட குழுக்களின் பிரதிநிதித்துவத்தை அரசியல் உயரடுக்கில் அதிகரிப்பதற்கான போக்கு அதிகரித்து வருகிறது. Professionalization of politics. Politics has become more professionalized, with many politicians having backgrounds in law, business, or public administration, rather than solely relying on family or social connections. அரசியலின் தொழில்முறைமயமாக்கல். அரசியல் மிகவும் தொழில்முறைமயமாக்கப்பட்டுள்ளது. பல அரசியல்வாதிகள் குடும்பம் அல்லது சமூக தொடர்புகளை மட்டுமே நம்பியிருக்காமல் சட்டம், வணிகம் அல்லது பொது நிர்வாகத்தில் பின்னணியை கொண்டுள்ளனர். Factors driving change. மாற்றத்தை இயக்கும் காரணிகள். Democratization. The expansion of democratic rights and participation has led to a more diverse and representative political elite. ஜனநாயகமயமாக்கல். ஜனநாயக உரிமைகளின் விரிவாக்கம் மற்றும் பங்கேற்பு மிகவும் மாறுபட்ட மற்றும் பிரதிநிதித்துவ அரசியல் உயரடுக்கிற்கு வழிவகுத்துள்ளது. Globalization. Globalization has created new opportunities and challenges for political elites, requiring them to adapt to changing economic and social conditions. உலகமயமாக்கல். உலகமயமாக்கல் அரசியல் உயரடுக்கினருக்கு புதிய வாய்ப்புகளையும் சவால்களையும் உருவாக்கியுள்ளது. இதனால் அவர்கள் மாறிவரும் பொருளாதார மற்றும் சமூக நிலைமைகளுக்கு ஏற்ப மாற்றியமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. Social movements. Social movements have played a significant role in challenging traditional power structures and promoting greater representation and participation of marginalized groups. சமூக இயக்கங்கள் பாரம்பரிய அதிகார கட்டமைப்புகளை சவால் செய்வதிலும் ஓரங்கட்டப்பட்ட குழுக்களின் அதிக பிரதிநிதித்துவம் மற்றும் பங்கேற்பை ஊக்குவிப்பதிலும் சமூக இயக்கங்கள் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளன. Implications. தாக்கங்கள். More representative governance. The changing nature of political elites has led to more representative governance, with a greater diversity of voices and perspectives. அதிக பிரதிநிதித்துவ ஆட்சி. அரசியல் உயரடுக்கின் மாறிவரும் தன்மை அதிக பிரதிநிதித்துவ நிர்வாகத்திற்கு வழிவகுத்துள்ளது. அதிக பன்முகத்தன்மை கொண்ட குரல்கள் மற்றும் முன்னோக்குகளுடன். New challenges. However, the changing nature of political elites has also created new challenges, such as the rise of populism and the increasing influence of money in politics. புதிய சவால்கள். இருப்பினும் அரசியல் உயரடுக்கின் மாறிவரும் தன்மை, மக்கள் தொகையின் எழுச்சி மற்றும் அரசியலில் பணத்தின் செல்வாக்கு அதிகரித்து வருவது போன்ற புதிய சவால்களையும் உருவாக்கியுள்ளது. Overall, the changing nature of the structure of political elites reflects the evolving nature of society and politics, with both positive and negative implications for governance and representation. ஒட்டுமொத்தமாக அரசியல் உயரடுக்கின் கட்டமைப்பின் மாறிவரும் தன்மை சமூகம் மற்றும் அரசியலின் வளர்ந்து வரும் தன்மையை பிரதிபலிக்கிறது. இது ஆட்சி மற்றும் பிரதிநிதித்துவத்திற்கு நேர்மறை மற்றும் எதிர்மறை தாக்கங்களை கொண்டுள்ளது. பின்வருவனவற்றை பற்றிய சமூகவியல் கண்ணோட்டத்துடன் ஒரு சிறு குறிப்பை எழுதுங்கள். பிராந்திய அரசியல் உயரடுக்குகள் மற்றும் ஜனநாயக செயல்முறை. பிராந்திய அரசியல் உயரடுக்குகள். சமூகவியல் பின்னணி. சமூகவியலாளர்களின் கூற்றுப்படி இந்தியாவில் பிராந்திய உயரடுக்குகள் என்பது வெறும் அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் அந்தந்த பகுதியின் சமூக, கலாச்சார மற்றும் மொழி அடையாளங்களின் பிரதிநிதிகள் ஆவர்.
அதிகார பரவலாக்கல். சுதந்திரத்திற்கு பிறகு தேசிய அளவில் இருந்த ஒற்றை உயரடுக்கு மோனோலித்திக் எலீட் சிதைந்து 1960களுக்கு பிறகு மாநில அளவில் புதிய உயரடுக்குகள் உருவெடுத்தன. இது மேல்தட்டு அதிகாரத்தை அடித்தட்டு மற்றும் இடைநிலைச் சாதிகளுக்கு கொண்டு சென்றது. அடையாள அரசியல். பிராந்திய உயரடுக்குகள் பெரும்பாலும் மண்ணின் மைந்தர்கள் சன்ஸ் ஆஃப் த சாயில் என்ற கருத்தியலை பயன்படுத்தி உள்ளூர் மக்களின் உணர்வுகளையும் தேவைகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். ஜனநாயக செயல்முறையில் பிராந்திய உயரடுக்கின் பங்கு. இந்திய ஜனநாயகத்தை வழிநடத்துவதில் இவர்களின் பங்கு நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆகிய இரு பரிமாணங்களை கொண்டுள்ளது. ஜனநாயகத்தை ஆழப்படுத்துதல். டீப்பனிங் ஆஃப் டெமோக்ரசி. அதிகார பங்கீடு. பிராந்திய கட்சிகள் தேசிய அரசியலில் கூட்டணி ஆட்சிகளை உருவாக்கியதன் மூலம் கூட்டாட்சி தத்துவத்தை ஃபெடரலிசம் வலுப்படுத்தின. இது டெல்லியில் குவிந்திருந்த அதிகாரத்தை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்தது. விளிம்புநிலை மக்களின் பிரதிநிதித்துவம். தேசிய கட்சிகளால் புறக்கணிக்கப்பட்ட சிறிய சமூக குழுக்கள் மற்றும் பிராந்தியங்கள் இந்த உயரடுக்குகள் மூலம் ஜனநாயகச் செயல்முறையில் பங்கேற்க வாய்ப்பு பெற்றன. சவால்கள் மற்றும் விமர்சனங்கள். வாரிசு அரசியல். டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ். பெரும்பாலான பிராந்திய உயரடுக்குகள் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தைச் சார்ந்தே இயங்குகின்றன. இது கட்சிகளுக்குள் ஜனநாயக பண்புகளை குறைத்து புதிய தலைவர்கள் உருவாவதை தடுக்கிறது. குறுகிய மனப்பான்மை. பரோக்கியலிசம். தேசிய நலனை விட தனது பிராந்திய நலனே முக்கியம் என கருதுவது மாநிலங்களுக்கு இடையே மோதலை நதிநீர் சிக்கல்கள் உண்டாக்கி தேசிய ஒருமைப்பாட்டிற்குச் சவாலாக அமைகிறது. தனிநபர் வழிபாடு. பிராந்திய கட்சிகளில் கொள்கைகளை விட தலைவர்களின் பிம்பமே பர்சனாலிட்டி கல்ட் முன்னிறுத்தப்படுகிறது. இது ஜனநாயக விவாதங்களை விட தலைவரின் கட்டளைக்கே முன்னுரிமை அளிக்க வழிவகுக்கிறது. முடிவுரை. பிராந்திய அரசியல் உயரடுக்குகள் இந்திய ஜனநாயகத்தை சாமானிய மக்களிடம் கொண்டு சென்றதில் பெரும் பங்காற்றியுள்ளனர். இருப்பினும் அவர்கள் ஒரு குடும்பத்தின் அல்லது ஒரு குறிப்பிட்ட சாதியின் நலனை தாண்டி அனைவரையும் உள்ளடக்கிய ஜனநாயக பண்புகளை வளர்த்தெடுக்கும் போதுதான் இந்திய தேசத்தை கட்டியெழுப்பும் பணி முழுமையடையும். Write short note with a sociological perspective on the following: regional political elites and the democratic process. பின்வருவனவற்றை பற்றிய சமூகவியல் கண்ணோட்டத்துடன் ஒரு சிறு குறிப்பை எழுதுங்கள். பிராந்திய அரசியல் உயரடுக்குகள் மற்றும் ஜனநாயக செயல்முறை. Regional political elites and the democratic process. A sociological perspective. Regional political elites play a significant role in shaping the democratic process in India. பிராந்திய அரசியல் உயரடுக்குகள் இந்தியாவில் ஜனநாயக செயல்முறையை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கின்றன. Key aspects. Influence on local politics. Regional political elites often have a strong grip on local politics, influencing decision-making processes and policy implementation. உள்ளூர் அரசியலில் செல்வாக்கு. பிராந்திய அரசியல் உயரடுக்குகள் பெரும்பாலும் உள்ளூர் அரசியலில் வலுவான பிடியை கொண்டுள்ளன, முடிவெடுக்கும் செயல்முறைகள் மற்றும் கொள்கை செயல்படுத்தலில் செல்வாக்கு செலுத்துகின்றன. Caste and community dynamics. In many cases, regional political elites are closely tied to specific castes or communities, which can shape their political priorities and alliances. சாதி மற்றும் சமூக இயக்கவியல். பல சந்தர்ப்பங்களில் பிராந்திய அரசியல் உயரடுக்குகள் குறிப்பிட்ட சாதிகள் அல்லது சமூகங்களுடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளன, அவை அவற்றின் அரசியல் முன்னுரிமைகள் மற்றும் கூட்டணிகளை வடிவமைக்கக்கூடும். Power dynamics. Regional political elites often wield significant power and influence, which can be used to promote or hinder democratic processes. அதிகார இயக்கவியல். பிராந்திய அரசியல் உயரடுக்குகள் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க அதிகாரத்தையும் செல்வாக்கையும் கொண்டுள்ளன, அவை ஜனநாயக செயல்முறைகளை ஊக்குவிக்க அல்லது தடுக்க பயன்படுத்தப்படலாம். Impact on democratic process. ஜனநாயக செயல்முறையின் மீதான தாக்கம். Democratization. Regional political elites can contribute to democratization by promoting participation, representation, and accountability at the local level. ஜனநாயகமயமாக்கல். உள்ளூர் மட்டத்தில் பங்கேற்பு, பிரதிநிதித்துவம் மற்றும் பொறுப்புக்கூறலை ஊக்குவிப்பதன் மூலம் பிராந்திய அரசியல் உயரடுக்குகள் ஜனநாயகமயமாக்கலுக்கு பங்களிக்க முடியும்.
Clientelism. However, regional political elites can also perpetuate clientelism, where they provide benefits to specific groups or individuals in exchange for loyalty and support. வாடிக்கையாளர்வாதம். இருப்பினும் பிராந்திய அரசியல் உயரடுக்குகள் வாடிக்கையாளரை நிலைநிறுத்த முடியும், அங்கு அவர்கள் விசுவாசம் மற்றும் ஆதரவுக்கு ஈடாக குறிப்பிட்ட குழுக்கள் அல்லது தனிநபர்களுக்கு நன்மைகளை வழங்குகிறார்கள். Challenges to national unity. Regional political elites can sometimes prioritize regional interests over national unity, leading to tensions and conflicts. தேசிய ஒற்றுமைக்கு சவால்கள். பிராந்திய அரசியல் உயரடுக்குகள் சில நேரங்களில் தேசிய ஒற்றுமையை விட பிராந்திய நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கலாம், இது பதட்டங்கள் மற்றும் மோதல்களுக்கு வழிவகுக்கும். Sociological insights. சமூகவியல் நுண்ணறிவு. Social capital. Regional political elites can build social capital by fostering trust and cooperation among different groups, which can strengthen democratic institutions. சமூக மூலதனம். பிராந்திய அரசியல் உயரடுக்குகள் பல்வேறு குழுக்களிடையே நம்பிக்கை மற்றும் ஒத்துழைப்பை வளர்ப்பதன் மூலம் சமூக மூலதனத்தை உருவாக்க முடியும், இது ஜனநாயக நிறுவனங்களை வலுப்படுத்தும். Power structures. The influence of regional political elites can reflect and reinforce existing power structures, including caste and class hierarchies. அதிகார கட்டமைப்புகள். பிராந்திய அரசியல் உயரடுக்கின் செல்வாக்கு சாதி மற்றும் வர்க்க படிநிலைகள் உட்பட இருக்கும் அதிகார கட்டமைப்புகளை பிரதிபலிக்கவும் வலுப்படுத்தவும் முடியும். Accountability. The role of regional political elites in the democratic process highlights the importance of accountability mechanisms to ensure that power is exercised responsibly and in the public interest. பொறுப்பு. ஜனநாயக செயல்பாட்டில் பிராந்திய அரசியல் உயரடுக்கின் பங்கு, அதிகாரம் பொறுப்புடன் மற்றும் பொது நலனுக்காக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வதற்கான பொறுப்புக்கூறல் வழிமுறைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. இந்திய கிராமப்புறங்களில் பாரம்பரியமாக நிலவி வந்த அதிகார கட்டமைப்பு சிதைந்து, புதிய கிராமப்புற உயரடுக்கு, நியூ ரூரல் எலீட் மற்றும் புதிய தலைமைத்துவ பண்புகள் உருவாகியுள்ளன. இது இந்திய ஜனநாயகத்தின் அடிமட்ட அளவிலான மாற்றத்தை சமூகவியல் கண்ணோட்டத்துடன் பிரதிபலிக்கிறது. புதிய கிராமப்புற உயரடுக்கு யார் இவர்கள்? பாரம்பரியமாக நிலவுடைமை மற்றும் உயர்சாதி அடிப்படையில் அதிகாரம் இருந்தது. ஆனால் தற்போது உருவாகியுள்ள புதிய உயரடுக்குகள் பின்வரும் காரணிகளால் அடையாளம் காணப்படுகிறார்கள். கல்வி மற்றும் தொழில்முறை. பாரம்பரிய நிலப்பரப்புத்துவத்திலிருந்து விலகி, கல்வி கற்ற மற்றும் அரசு பணிகளில் அல்லது வணிகத்தில் ஒப்பந்ததாரர்கள், செங்கல் சூளை உரிமையாளர்கள் ஈடுபட்டுள்ள ஒரு புதிய வர்க்கம் உருவாகியுள்ளது. இடைநிலை சாதிகளின் எழுச்சி. பசுமை புரட்சிக்கு பிறகு பொருளாதார ரீதியாக முன்னேறிய பிற்படுத்தப்பட்ட ஓபிசி சாதிகள் கிராமப்புற அரசியலில் புதிய அதிகார மையங்களாக மாறியுள்ளனர். அரசியல் தொடர்பு. அரசாங்கத்தின் திட்டங்களை MGNREGA, சிப்காட் ஒப்பந்தங்கள் கிராமங்களுக்கு கொண்டுவரும் இடைத்தரகர்களாக பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் செயல்படுபவர்கள் புதிய உயரடுக்கினராக உருவெடுத்துள்ளனர். தலைமைத்துவத்தின் மாறிவரும் தன்மை. கிராமப்புற தலைமைத்துவம் இப்போது பிறப்பு பர்த் என்பதற்கு பதிலாக செயல்திறன் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் பிரதிநிதித்துவம் ரெப்ரசன்டேஷன் ஆகியவற்றை நோக்கி நகர்ந்துள்ளது. இடஒதுக்கீடு மற்றும் உள்ளடக்கிய தலைமை. பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் 73வது திருத்தம் மூலம் பெண்கள், தலித்துகள் மற்றும் பழங்குடியினருக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு பாரம்பரிய ஆணாதிக்க மற்றும் சாதிய தலைமைத்துவத்தை தகர்த்துள்ளது. இன்று ஒரு தலித் பெண் பஞ்சாயத்து தலைவராக இருப்பது அதிகார பகிர்வின் குறியீடாக உள்ளது. இளைஞர்களின் வருகை. பாரம்பரியமாக கிராமத்தின் பெரியவர்கள் எல்டர்ஸ் எடுத்த முடிவுகளுக்கு பதிலாக இன்று தொழில்நுட்ப அறிவுள்ள மற்றும் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தெரிந்த இளைஞர்கள் தலைமை பொறுப்பிற்கு வருகின்றனர். இவர்கள் அரசு அதிகாரிகளுடன் பேரம் பேசும் திறன் கொண்டவர்களாக உள்ளனர். எஜமான் தொழிலாளி முறையிலிருந்து ஜனநாயக முறைக்கு முன்பு ஜாஜ்மானி முறைப்படி நிலப்பிரபுக்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருந்த மக்கள் இன்று தங்களின் வாக்குகளின் வலிமையை உணர்ந்துள்ளனர். இதனால் தலைவர்கள் மக்களின் தேவைகளை சாலை, குடிநீர் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். புதிய உயரடுக்கின் சவால்கள் மற்றும் விமர்சனங்கள். புதிய தலைமைத்துவம் உருவானாலும் அதில் சில சிக்கல்களும் நீட்டிக்கின்றன.
பினாமி தலைமை ப்ராக்ஸி லீடர்ஷிப். இடஒதுக்கீடு மூலம் பெண்கள் தலைவரானாலும் பல இடங்களில் அவர்களின் கணவர் அல்லது குடும்ப ஆண்களே உண்மையான அதிகாரத்தை செலுத்தும் நிலை சர்பஞ்ச் பார்ட்டி இன்னும் தொடர்கிறது. புதிய மேல்தட்டு வர்க்கம் கிராமத்தில் உள்ள அதிகார மையங்கள் ஒரு சில செல்வாக்குள்ள குடும்பங்களிடமே சுழற்சி முறையில் இருப்பது ஏழை மக்களின் உண்மையான பிரதிநிதித்துவத்தை தடுக்கிறது. ஊழல் மற்றும் ஒப்பந்த அரசியல் கிராம மேம்பாட்டு நிதிகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் ஒரு புதிய ஒப்பந்ததாரர் அரசியல்வாதி கூட்டணி உருவாகியுள்ளது. முடிவுரை: புதிய கிராமப்புற உயரடுக்கின் உருவாக்கம் என்பது கிராமப்புற இந்தியாவில் அதிகாரத்தின் ஜனநாயகமயமாக்கல் டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் பவர் நிகழ்ந்திருப்பதை உறுதி செய்கிறது. சமூக படிநிலைகள் இன்னும் முழுமையாக மறையவில்லை என்றாலும் அதிகாரம் என்பது இப்போது ஒரு சிலரின் பிறப்புரிமை என்பதிலிருந்து மாறி மக்களின் ஆணை என்ற நிலையை எட்டியுள்ளது. Write short note on new rural elite and leadership. புதிய கிராமப்புற உயரடுக்கு மற்றும் தலைமைத்துவம் பற்றி சிறு குறிப்பு எழுதுங்கள். New rural elite and leadership. The new rural elite and leadership in India refer to emerging groups of individuals who are shaping the rural landscape through their influence, power, and innovative approaches. இந்தியாவில் புதிய கிராமப்புற உயரடுக்கு மற்றும் தலைமை என்பது தங்கள் செல்வாக்கு, அதிகாரம் மற்றும் புதுமையான அணுகுமுறைகள் மூலம் கிராமப்புற நிலப்பரப்பை வடிவமைக்கும் வளர்ந்து வரும் தனிநபர்களின் குழுக்களை குறிக்கிறது. Key features: Rise of new agrarian classes. The emergence of new agrarian classes, such as capitalist farmers and rural entrepreneurs, who are driving agricultural modernization and commercialization. புதிய விவசாய வகுப்புகளின் எழுச்சி, விவசாய நவீனமயமாக்கல் மற்றும் வணிகமயமாக்கலை இயக்கும் முதலாளித்துவ விவசாயிகள் மற்றும் கிராமப்புற தொழில்முனைவோர் போன்ற புதிய விவசாய வகுப்புகளின் தோற்றம். Increased focus on education and technology. The new rural elite often prioritize education and technology, leveraging these tools to improve agricultural productivity and business operations. கல்வி மற்றும் தொழில்நுட்பத்தில் அதிகரித்த கவனம். புதிய கிராமப்புற உயரடுக்கு பெரும்பாலும் கல்வி மற்றும் தொழில்நுட்பத்திற்கு முன்னுரிமை அளிக்கிறது. விவசாய உற்பத்தித்திறன் மற்றும் வணிக நடவடிக்கைகளை மேம்படுத்த இந்த கருவிகளை பயன்படுத்துகிறது. Growing influence of rural women. Rural women are increasingly taking on leadership roles and contributing to decision-making processes in agriculture and rural development. கிராமப்புற பெண்களின் வளர்ந்து வரும் செல்வாக்கு. கிராமப்புற பெண்கள் அதிகளவில் தலைமை பாத்திரங்களை ஏற்று விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சியில் முடிவெடுக்கும் செயல்முறைகளுக்கு பங்களிக்கின்றனர். Shift towards market-oriented agriculture. The new rural elite are often more market-oriented, focusing on cash crops and entrepreneurial ventures that can increase their income and economic stability. சந்தை சார்ந்த விவசாயத்தை நோக்கிய மாற்றம். புதிய கிராமப்புற உயரடுக்கு பெரும்பாலும் சந்தை சார்ந்தவர்களாகவும் பணப்பயிர்கள் மற்றும் அவர்களின் வருமானம் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய தொழில்முனைவோர் முயற்சிகளில் கவனம் செலுத்துபவர்களாகவும் உள்ளனர். Impact on rural development. கிராமப்புற வளர்ச்சியில் தாக்கம். Economic growth. The new rural elite can contribute to economic growth by introducing innovative farming practices, improving productivity, and creating employment opportunities. பொருளாதார வளர்ச்சி. புதிய கிராமப்புற உயரடுக்கு புதுமையான விவசாய நடைமுறைகளை அறிமுகப்படுத்துதல், உற்பத்தித்திறனை மேம்படுத்துதல் மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மூலம் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்க முடியும். Social change. They can also drive social change by promoting education, women's empowerment, and community development initiatives. சமூக மாற்றம். கல்வி, பெண்கள் அதிகாரமளித்தல் மற்றும் சமூக மேம்பாட்டு முயற்சிகளை ஊக்குவிப்பதன் மூலம் அவர்கள் சமூக மாற்றத்தையும் இயக்க முடியும். Challenges and opportunities. However, the rise of the new rural elite also presents challenges, such as increased inequality and environmental degradation, which need to be addressed through sustainable and inclusive development strategies. சவால்கள் மற்றும் வாய்ப்புகள். இருப்பினும்
புதிய கிராமப்புற உயரடுக்கின் எழுச்சி அதிகரித்த சமத்துவமின்மை மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு போன்ற சவால்களையும் முன்வைக்கிறது. அவை நிலையான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி உத்திகள் மூலம் தீர்க்கப்பட வேண்டும். The new rural elite and leadership are playing a significant role in shaping the future of rural India, and their impact will likely continue to grow in the coming years. புதிய கிராமப்புற உயரடுக்கும் தலைமையும் கிராமப்புற இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கின்றன, மேலும் அவற்றின் தாக்கம் வரும் ஆண்டுகளில் தொடர்ந்து வளரும். அரசியல் உயரடுக்கின் கருத்தை விரிவாக கூறுங்கள். அரசியல் உயரடுக்கின் சமூக கட்டமைப்பு தோற்றம் அவர்களின் அரசியல் நோக்குநிலைகளை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை விளக்குங்கள். அரசியல் உயரடுக்கு பொலிட்டிக்கல் எலீட் என்ற கருத்துரு சமூகவியலில் அதிகாரம் ஒரு சில தனிநபர்களிடம் எவ்வாறு குவிந்துள்ளது என்பதை விளக்குகிறது. இதை பற்றிய விரிவான விளக்கம் மற்றும் அவர்களின் சமூக கட்டமைப்பு அவர்களின் அரசியல் அணுகுமுறையை எவ்வாறு தீர்மானிக்கிறது என்பதை பற்றி இங்கு காண்போம். அரசியல் உயரடுக்கு கருத்து விளக்கம். அரசியல் உயரடுக்கு என்பது ஒரு சமூகத்தின் மிக முக்கியமான அரசியல் முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கொண்ட ஒரு சிறு குழுவினரை குறிக்கிறது. வில்பிரெடோ பரேட்டோ, கெய்தானோ மோஸ்கா மற்றும் சி. ரைட் மில்ஸ் போன்ற சமூகவியலாளர்கள் இக்கோட்பாட்டை முன்மொழிந்தனர். பரேட்டோ இவர் உயரடுக்குகளை சிங்கங்கள் வலிமையை பயன்படுத்துபவர்கள் மற்றும் நரிகள் தந்திரத்தை பயன்படுத்துபவர்கள் என வகைப்படுத்தினார். சி. ரைட் மில்ஸ் இவர் அதிகார உயரடுக்கு பவர் எலீட் என்ற கருத்தை உருவாக்கினார். இராணுவம், அரசாங்கம் மற்றும் பெருநிறுவன தலைவர்கள் இணைந்து தேசத்தை வழிநடத்துவதாக கூறினார். சமூக கட்டமைப்பு மற்றும் தோற்றம். சோஷியல் காம்போசிஷன் அண்ட் ஒரிஜின். ஒரு அரசியல் உயரடுக்கின் சமூக பின்னணி சாதி, வர்க்கம், கல்வி, குடும்பம் அவர்கள் எடுக்கும் அரசியல் முடிவுகளை ஆழமாக பாதிக்கிறது. இதை பின்வருமாறு விளக்கலாம். சாதி மற்றும் வர்க்க பின்னணி. இந்திய பின்னணியில் நீண்ட காலமாக அரசியல் உயரடுக்கு என்பது உயர்சாதி மற்றும் நிலவுடைமை வர்க்கத்தைச் சார்ந்தே இருந்தது. பாதிப்பு. இத்தகைய தோற்றம் கொண்ட தலைவர்கள் நிலச்சீர்திருத்தங்கள் அல்லது சமூக மாற்றங்களை கொண்டு வரும்போது தங்களின் வர்க்க நலன்களை பாதுகாக்கவே விரும்புவர். கல்வி மற்றும் நகர்ப்புற பின்னணி. ஆங்கிலம் கற்ற நகர்ப்புறத்தைச் சேர்ந்த உயரடுக்குகள் சுதந்திர போராட்ட கால வழக்கறிஞர்கள் மேற்கத்திய ஜனநாயகம் மற்றும் நவீனமயமாக்கலுக்கு முன்னுரிமை அளித்தனர். பாதிப்பு. இவர்களின் அரசியல் நோக்குநிலை பெரும்பாலும் தாராளமயமாக்கல் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தை நோக்கியே இருக்கும். குடும்ப வாரிசு பின்னணி. டைனாஸ்டிக் ஒரிஜின். அரசியல் குடும்பங்களிலிருந்து வரும் உயரடுக்குகள் அதிகாரத்தை ஒரு சொத்தாக கருதும் நோக்குநிலையை கொண்டிருக்கலாம். பாதிப்பு. இவர்கள் உள்கட்சி ஜனநாயகத்தை விட குடும்பத் தலைமைக்கும் நிலைத்தன்மைக்கும் ஸ்டேட்டஸ் குவோ அதிக முக்கியத்துவம் அளிப்பார்கள். அரசியல் நோக்குநிலைகளில் பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷன். சமூக கட்டமைப்பின் தாக்கம். அரசியல் உயரடுக்கின் தோற்றம் அவர்களின் சிந்தனை முறையை ஐடியாலஜி எவ்வாறு மாற்றுகிறது என்பதற்கு சில உதாரணங்கள். விளிம்புநிலை மக்களின் எழுச்சி. இடைநிலை சாதிகள் மற்றும் தலித் சமூகங்களிலிருந்து உருவான புதிய உயரடுக்குகள். திராவிட தலைவர்கள், மாயாவதி, சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீடு ஆகியவற்றை தங்களின் முதன்மை அரசியல் நோக்குநிலையாக கொண்டுள்ளனர். இது அவர்களின் சமூக போராட்டத்தின் விளைவாகும். கிராமப்புற விஎஸ் நகர்ப்புற நோக்குநிலை. விவசாய பின்னணி கொண்ட தலைவர்கள் விவசாய மானியம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கு அதிக நிதி ஒதுக்குவதை நோக்கமாகக் கொள்வர். மாறாக கார்ப்பரேட் பின்னணி கொண்ட உயரடுக்குகள் தொழில் முதலீடுகள் மற்றும் தனியார்மயமாக்கலை ஆதரிப்பர். மத மற்றும் கலாச்சார நோக்குநிலை. ஒரு குறிப்பிட்ட மத அல்லது கலாச்சார பின்னணியிலிருந்து வரும் உயரடுக்குகள் அந்த அடையாளத்தை பாதுகாப்பதையே தங்களின் அரசியல் இலக்காகக் கொள்வர். முடிவுரை. அரசியல் உயரடுக்கின் சமூக கட்டமைப்பு என்பது ஒரு திசைகாட்டி போன்றது. அவர்களின் பிறப்பு, வளர்ப்பு மற்றும் கல்வி ஆகியவை அவர்கள் எந்த வகையான கொள்கைகளை உருவாக்குவார்கள் என்பதை தீர்மானிக்கின்றன.
இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் அனைத்து சமூக பின்னணியிலிருந்தும் உயரடுக்குகள் உருவாவதுதான் ஜனநாயகத்தின் உண்மையான வெற்றியாகும். Elaborate the concept of political elite. Explain how social structural origins of political elites influence their political orientations. அரசியல் உயரடுக்கின் கருத்தை விரிவாக கூறுங்கள். அரசியல் உயரடுக்கின் சமூக கட்டமைப்பு தோற்றம் அவர்களின் அரசியல் நோக்குநிலைகளை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை விளக்குங்கள். Concept of political elite. The concept of political elite refers to a small group of individuals who hold significant power and influence in a political system. These individuals often occupy positions of authority, such as government officials, party leaders, or influential thinkers, and shape the direction of politics and policy. அரசியல் உயரடுக்கின் கருத்து என்பது ஒரு அரசியல் அமைப்பில் குறிப்பிடத்தக்க அதிகாரத்தையும் செல்வாக்கையும் வைத்திருக்கும் தனிநபர்களின் ஒரு சிறிய குழுவை குறிக்கிறது. இந்த நபர்கள் பெரும்பாலும் அரசாங்க அதிகாரிகள், கட்சித் தலைவர்கள் அல்லது செல்வாக்குமிக்க சிந்தனையாளர்கள் போன்ற அதிகார பதவிகளை வகிக்கிறார்கள், மேலும் அரசியல் மற்றும் கொள்கையின் திசையை வடிவமைக்கிறார்கள். Characteristics of political elites. அரசியல் உயரடுக்கின் பண்புகள். Power and influence. Political elites have the ability to shape policy decisions and influence the direction of politics. அதிகாரம் மற்றும் செல்வாக்கு. அரசியல் உயரடுக்கினர் கொள்கை முடிவுகளை வடிவமைக்கும் மற்றும் அரசியலின் திசையை பாதிக்கும் திறனை கொண்டுள்ளனர். Access to resources. They often have access to resources, such as wealth, education, and social connections, which enable them to wield power and influence. வளங்களுக்கான அணுகல். அவர்கள் பெரும்பாலும் செல்வம், கல்வி மற்றும் சமூக தொடர்புகள் போன்ற வளங்களை அணுகுகிறார்கள், இது அவர்கள் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்த உதவுகிறது. Strategic positions. Political elites occupy strategic positions in government, parties, or other organizations, which provide them with opportunities to shape policy and decision making. மூலோபாய நிலைகள். அரசியல் உயரடுக்குகள் அரசாங்கம், கட்சிகள் அல்லது பிற அமைப்புகளில் மூலோபாய பதவிகளை வகிக்கின்றன, அவை கொள்கை மற்றும் முடிவெடுப்பதை வடிவமைக்க வாய்ப்புகளை வழங்குகின்றன. Social structural origins of political elites. அரசியல் உயரடுக்கின் சமூக கட்டமைப்பு தோற்றம். The social structural origins of political elites can significantly influence their political orientations. For example, அரசியல் உயரடுக்கின் சமூக கட்டமைப்பு தோற்றம் அவர்களின் அரசியல் நோக்குநிலைகளை கணிசமாக பாதிக்கலாம். எடுத்துக்காட்டாக, caste and class background. In India, caste and class background can shape an individual's political orientation, with those from higher castes and classes often holding more power and influence. சாதி மற்றும் வர்க்க பின்னணி. இந்தியாவில் சாதி மற்றும் வர்க்க பின்னணி ஒரு தனிநபரின் அரசியல் நோக்குநிலையை வடிவமைக்க முடியும். உயர் சாதிகள் மற்றும் வகுப்புகளைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் அதிக அதிகாரத்தையும் செல்வாக்கையும் கொண்டுள்ளனர். Education and socialization. The education and socialization of political elites can also influence their political orientations, with those who have been exposed to certain ideologies or values being more likely to hold particular views. கல்வி மற்றும் சமூகமயமாக்கல். அரசியல் உயரடுக்கின் கல்வி மற்றும் சமூகமயமாக்கல் அவர்களின் அரசியல் நோக்குநிலைகளையும் பாதிக்கலாம். சில சித்தாந்தங்கள் அல்லது மதிப்புகளுக்கு ஆளானவர்கள் குறிப்பிட்ட கருத்துக்களை கொண்டிருக்க அதிக வாய்ப்புள்ளது. Family and social networks. The family and social networks of political elites can also play a significant role in shaping their political orientations, with those who have connections to powerful individuals or groups being more likely to hold influential positions. குடும்பம் மற்றும் சமூக வலைப்பின்னல்கள். அரசியல் உயரடுக்கின் குடும்பம் மற்றும் சமூக வலைப்பின்னல்களும் அவர்களின் அரசியல் நோக்குநிலைகளை வடிவமைப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்க முடியும். சக்திவாய்ந்த தனிநபர்கள் அல்லது குழுக்களுடன் தொடர்பு கொண்டவர்கள் செல்வாக்குமிக்க பதவிகளை வகிக்க அதிக வாய்ப்புள்ளது. Influence on political orientations. அரசியல் நோக்குநிலைகளில் செல்வாக்கு. Shaping values and beliefs. An individual's social background can shape their values and beliefs, which in turn can influence their political orientations.
மதிப்புகள் மற்றும் நம்பிக்கைகளை வடிவமைத்தல். ஒரு தனிநபரின் சமூக பின்னணி அவர்களின் மதிப்புகள் மற்றும் நம்பிக்கைகளை வடிவமைக்க முடியும், இது அவர்களின் அரசியல் நோக்குநிலைகளை பாதிக்கலாம். Influencing policy priorities. The social structural origins of political elites can also influence their policy priorities, with those from certain backgrounds being more likely to prioritize certain issues or policies. கொள்கை முன்னுரிமைகளை பாதிக்கலாம். அரசியல் உயரடுக்கின் சமூக கட்டமைப்பு தோற்றம் அவர்களின் கொள்கை முன்னுரிமைகளையும் பாதிக்கலாம். சில பின்னணியைச் சேர்ந்தவர்கள் சில பிரச்சினைகள் அல்லது கொள்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க அதிக வாய்ப்புள்ளது. Determining alliances and relationships. The social structural origins of political elites can also determine their alliances and relationships with other groups or individuals, which can shape their political orientations and influence. கூட்டணிகள் மற்றும் உறவுகளை தீர்மானித்தல். அரசியல் உயரடுக்கின் சமூக கட்டமைப்பு தோற்றம் அவர்களின் அரசியல் நோக்குநிலைகள் மற்றும் செல்வாக்கை வடிவமைக்கக்கூடிய பிற குழுக்கள் அல்லது தனிநபர்களுடனான அவர்களின் கூட்டணிகள் மற்றும் உறவுகளையும் தீர்மானிக்க முடியும். Conclusion. The concept of political elite is complex and multifaceted, and the social structural origins of political elites can significantly influence their political orientations. Understanding these dynamics is essential for analyzing the nature of power and influence in politics. அரசியல் உயரடுக்கின் கருத்து சிக்கலானது மற்றும் பன்முகத்தன்மை கொண்டது, மேலும் அரசியல் உயரடுக்கின் சமூக கட்டமைப்பு தோற்றம் அவர்களின் அரசியல் நோக்குநிலைகளை கணிசமாக பாதிக்கலாம். அரசியலில் அதிகாரம் மற்றும் செல்வாக்கின் தன்மையை பகுப்பாய்வு செய்வதற்கு இந்த இயக்கவியலை புரிந்துகொள்வது அவசியம். சமகால இந்தியாவின் அரசியல் உயரடுக்கின் சமூக கலாச்சார பின்னணியை விவரிக்கவும். அவர்களின் அரசியல் நோக்குநிலைகளில் பின்னணியின் செல்வாக்கு என்னவாக உள்ளது? சமகால இந்தியாவில் அரசியல் உயரடுக்கு பொலிட்டிக்கல் எலீட் என்பது முன்னெப்போதையும் விட மிகவும் சிக்கலான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கட்டமைப்பாக மாறியுள்ளது. 1947 இல் இருந்த ஒற்றைத்தன்மை கொண்ட உயரடுக்கு எலீட் மறைந்து இன்று பல்வேறு சமூக கலாச்சார பின்னணியை கொண்டவர்கள் அதிகார மையங்களில் உள்ளனர். சமகால இந்திய அரசியல் உயரடுக்கின் சமூக கலாச்சார பின்னணி. இன்றைய அரசியல் உயரடுக்கினரின் பின்னணியை 3 முக்கிய மாற்றங்களின் மூலம் புரிந்து கொள்ளலாம். சாதி மற்றும் இன ரீதியான மாற்றம். ஆரம்ப காலங்களில் பிராமண மற்றும் உயர் சாதியினரின் ஆதிக்கத்தில் இருந்த அரசியல் உயரடுக்கு 1990 களுக்குப் பிறகு மண்டல் கமிஷன் தாக்கம் பெரும் மாற்றத்தை சந்தித்தது. இன்று இடைநிலை சாதிகளின் எழுச்சி. பிற்படுத்தப்பட்ட ஓபிசி சாதிகளைச் சேர்ந்தவர்கள் மாநில மற்றும் தேசிய அளவில் மிகப்பெரிய அதிகார சக்திகளாக உருவெடுத்துள்ளனர். தலித் மற்றும் பழங்குடியின உயரடுக்கு. இடஒதுக்கீடு மற்றும் அரசியல் விழிப்புணர்வால் உருவான ஒரு புதிய தலித் உயரடுக்கு கொள்கை முடிவுகளில் செல்வாக்கு செலுத்துகிறது. நகர்ப்புறத்திலிருந்து கிராமப்புறத்திற்கு. முன்பு அரசியல் உயரடுக்கு என்பது லண்டனில் அல்லது நகர்ப்புறங்களில் கல்வி கற்ற வழக்கறிஞர்களின் கூடாரமாக இருந்தது. ஆனால் இன்று கிராமப்புற பின்னணி கொண்ட உள்ளூர் மொழிகளில் பேசும் மண்ணின் யதார்த்தத்தை அறிந்த மண்ணின் மைந்தர்கள் தலைவர்களாக உருவாகியுள்ளனர். வர்க்கம் மற்றும் தொழில்முறை. தற்போதைய உயரடுக்கினரில் குறிப்பிடத்தக்க பகுதியினர் பெரும் தொழிலதிபர்கள், கல்வி நிறுவன அதிபர்கள் மற்றும் கார்ப்பரேட் பின்னணி கொண்டவர்கள். அரசியலுக்கு தேவையான நிதி பலம் மணி பவர் ஒருவரின் உயரடுக்கு தகுதியை தீர்மானிக்கும் காரணியாக மாறியுள்ளது. அரசியல் நோக்குநிலைகளில் பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷன் பின்னணியின் செல்வாக்கு. ஒரு தலைவரின் சமூக கலாச்சார பின்னணி அவர் எத்தகைய கொள்கைகளை ஆதரிக்கிறார் அல்லது எதிர்க்கிறார் என்பதை தீர்மானிக்கிறது. சமூக நீதி மற்றும் இடஒதுக்கீடு. ஒடுக்கப்பட்ட அல்லது பிற்படுத்தப்பட்ட பின்னணியில் இருந்து வரும் உயரடுக்குகள் இடஒதுக்கீடு மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு போன்ற விவகாரங்களை தங்களின் முதன்மை அரசியல் நோக்குநிலையாக கொள்கின்றனர். இது அவர்களின் சமூக போராட்டத்தின் நீட்சியாகும். பொருளாதார கொள்கைகள். கார்ப்பரேட் அல்லது வணிக பின்னணியில் இருந்து வரும் தலைவர்கள் தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கின்றனர். மாறாக விவசாய பின்னணி கொண்டவர்கள் மானியம் மற்றும் விலை நிர்ணய கொள்கைகளில் கவனம் செலுத்துகின்றனர்.
பிராந்தியவாதம் மற்றும் சுயாட்சி மாநில கட்சிகளிலிருந்து வரும் உயரடுக்குகள் தங்களின் மொழி மற்றும் கலாச்சார அடையாளத்தை பாதுகாப்பதே தங்களின் அரசியல் நோக்கம் என கருதுகின்றனர். இது இந்தியாவை கூட்டாட்சி ஃபெடரலிசம் நோக்கி நகர்த்துகிறது. மத மற்றும் கலாச்சார நோக்குநிலை பாரம்பரிய அல்லது மத பின்னணியில் இருந்து வரும் உயரடுக்குகள் தேசத்தை கட்டியெழுப்புவதில் கலாச்சார ஒருமைப்பாட்டிற்கு கல்ச்சரல் நேஷனலிசம் அதிக முக்கியத்துவம் அளிக்கின்றனர். விமர்சன பார்வை வாரிசு அரசியல் சமகால இந்திய உயரடுக்கின் மற்றொரு முக்கியமான பின்னணி வாரிசு அரசியல். பல தலைவர்கள் தங்களின் தகுதியால் அல்லாமல் குடும்ப பின்னணியால் உயரடுக்கிற்குள் நுழைகின்றனர். இது அவர்களின் அரசியல் நோக்குநிலையை நிலைத்தன்மை ஸ்டேட்டஸ் குவோ நோக்கி தள்ளுகிறது, அதாவது இருக்கும் அதிகார கட்டமைப்பை மாற்ற அவர்கள் விரும்புவதில்லை. முடிவுரை: சமகால இந்திய அரசியல் உயரடுக்கு என்பது ஜனநாயகமயமாக்கப்பட்டு பன்முகத்தன்மை கொண்டதாக தெரிந்தாலும் பணபலமும் வாரிசு முறையும் இன்னும் ஒரு தடையாகவே உள்ளன. இருப்பினும் சாதாரண பின்னணியில் இருந்து வரும் தலைவர்கள் கொள்கைகளை வடிவமைப்பதில் செலுத்தும் செல்வாக்கு இந்திய ஜனநாயகத்தின் உயிர்ச்சக்தியை காட்டுகிறது. Describe the socio-cultural background of the political elites of contemporary India. What has been the influence of the background on their political orientations? சமகால இந்தியாவின் அரசியல் உயரடுக்கின் சமூக கலாச்சார பின்னணியை விவரிக்கவும். அவர்களின் அரசியல் நோக்குநிலைகளில் பின்னணியின் செல்வாக்கு என்னவாக உள்ளது? The socio-cultural background of India's political elites is complex and diverse, reflecting the country's rich cultural heritage and historical evolution. These elites have emerged from various castes, classes, and regions, shaping their political orientations in distinct ways. இந்திய அரசியல் உயரடுக்கின் சமூக கலாச்சார பின்னணி சிக்கலானது மற்றும் பன்முகத்தன்மை கொண்டது. இது நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் வரலாற்று பரிணாமத்தையும் பிரதிபலிக்கிறது. இந்த உயரடுக்கினர் பல்வேறு சாதிகள் வகுப்புகள் மற்றும் பிராந்தியங்களிலிருந்து தோன்றி அவர்களின் அரசியல் நோக்குநிலைகளை தனித்துவமான வழிகளில் வடிவமைத்துள்ளனர். Caste and class background சாதி மற்றும் வர்க்க பின்னணி. Historically, India's political elite was dominated by upper caste, educated leaders from the Congress party, reflecting M.N. Srinivas's concept of the dominant caste. However, the rise of OBC and SC leaders, following the implementation of Mandal Commission recommendations, has challenged this traditional dominance. Leaders like Mayawati, Mulayam Singh Yadav, and Lalu Prasad Yadav represent this shift, coming from lower caste backgrounds. வரலாற்று ரீதியாக இந்தியாவின் அரசியல் உயரடுக்கில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த உயர் சாதி படித்த தலைவர்கள் ஆதிக்கம் செலுத்தினர். இது எம்.என். ஸ்ரீனிவாசின் ஆதிக்க சாதி என்ற கருத்தை பிரதிபலிக்கிறது. இருப்பினும் மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்தியதைத் தொடர்ந்து ஓபிசி மற்றும் எஸ்சி தலைவர்களின் எழுச்சி இந்த பாரம்பரிய ஆதிக்கத்தை சவால் செய்துள்ளது. மாயாவதி, முலாயம் சிங் யாதவ் மற்றும் லாலு பிரசாத் யாதவ் போன்ற தலைவர்கள் இந்த மாற்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். அவர்கள் கீழ் சாதி பின்னணியில் இருந்து வருகிறார்கள். ரீஜனல் அண்ட் லிங்குவிஸ்டிக் இன்ஃப்ளூயன்சஸ் பிராந்திய மற்றும் மொழியியல் தாக்கங்கள். Regional parties have played a significant role in shaping India's politics, with leaders like M.G. Ramchandran in Tamil Nadu representing regional and linguistic interests. The formation of linguistic states has accommodated India's linguistic diversity, promoting administrative efficiency and cultural cohesion. இந்திய அரசியலை வடிவமைப்பதில் பிராந்திய கட்சிகள் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளன. எம்.ஜி. போன்ற தலைவர்கள். ராமச்சந்திரன் தமிழ்நாட்டில் பிராந்திய மற்றும் மொழியியல் நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். மொழியியல் மாநிலங்களின் உருவாக்கம் இந்தியாவின் மொழியியல் பன்முகத்தன்மைக்கு இடமளித்துள்ளது, நிர்வாகத்திறன் மற்றும் கலாச்சார ஒற்றுமையை மேம்படுத்துகிறது. எகனாமிக் லிபரலைசேஷன் அண்ட் நியூ எலிட்ஸ் பொருளாதார தாராளமயமாக்கல் மற்றும் புதிய உயர்குடிகள். போஸ்ட் 1991 Economic reforms have brought businessmen into politics, adding an economic dimension to elite composition. This shift has coincided with, and sometimes conflicted with, caste-based representation.
1991க்கு பிந்தைய பொருளாதார சீர்திருத்தங்கள் தொழிலதிபர்களை அரசியலுக்குள் கொண்டு வந்துள்ளன, இது உயர்குடி அமைப்புக்கு ஒரு பொருளாதார பரிமாணத்தைச் சேர்த்துள்ளது. இந்த மாற்றம் சாதி அடிப்படையிலான பிரதிநிதித்துவத்துடன் ஒத்துப்போகிறது, சில சமயங்களில் முரண்படுகிறது. இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷன்ஸ் அரசியல் நோக்குநிலைகளில் செல்வாக்கு. The socio-cultural background of India's political elites influences their policy priorities and ideological commitments. இந்திய அரசியல் உயர்குடிகளின் சமூக, கலாச்சார பின்னணி அவர்களின் கொள்கை முன்னுரிமைகள் மற்றும் கருத்தியல் உறுதிப்பாடுகளை பாதிக்கிறது. Elites from marginalized communities often prioritize social justice and equity, while those from business backgrounds may focus on economic growth. ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த உயர்குடியினர் பெரும்பாலும் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை முன்னுரிமைப்படுத்துகிறார்கள், அதே நேரத்தில் வணிக பின்னணியைச் சேர்ந்தவர்கள் பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்தலாம். The interplay between caste, class, and regional identities shapes the political landscape, with leaders often leveraging these identities to mobilize support. சாதி, வர்க்கம் மற்றும் பிராந்திய அடையாளங்களுக்கு இடையிலான தொடர்பு அரசியல் நிலப்பரப்பை வடிவமைக்கிறது. தலைவர்கள் பெரும்பாலும் இந்த அடையாளங்களை பயன்படுத்தி ஆதரவை திரட்டுகிறார்கள். Challenges and implications. The persistence of dynastic politics and the influence of money and muscle power in Indian politics shape the composition of political elites. இந்திய அரசியலில் வம்ச அரசியலின் நிலைத்தன்மையும் பணம் மற்றும் தசை பலத்தின் செல்வாக்கும் அரசியல் உயர்குடிகளின் அமைப்பை வடிவமைக்கின்றன. The concentration of power among elites can exacerbate social and economic disparities, undermining democratic processes. உயர்குடியினரிடையே அதிகார குவிப்பு சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அதிகப்படுத்தி ஜனநாயக செயல்முறைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். Nevertheless, India's democratic system has allowed for the circulation of elites, enabling new groups to rise to power and challenge traditional dominance. ஆயினும் கூட இந்தியாவின் ஜனநாயக அமைப்பு உயர்குடியினரின் சுழற்சியை அனுமதித்துள்ளது, புதிய குழுக்கள் அதிகாரத்திற்கு உயர்ந்து பாரம்பரிய ஆதிக்கத்தை சவால் செய்ய உதவுகிறது. இந்தியாவில் அரசியல் உயரடுக்கின் சமூக தோற்றம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் அரசியல் உயரடுக்கின் பொலிட்டிக்கல் எலிட் சமூக தோற்றம் கடந்த 70 ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்தித்துள்ளது. இந்த மாற்றமானது இந்திய ஜனநாயகம் மேல்தட்டு மக்களிடமிருந்து அடிமட்ட மக்களை நோக்கி நகர்ந்துள்ளதை டெமோக்ரட்டைசேஷன் உறுதிப்படுத்துகிறது. சமூகவியல் ரீதியாக இம்மாற்றங்களை 4 முக்கிய கட்டங்களாக பிரிக்கலாம். நகர்ப்புற மேற்கத்திய உயரடுக்கு 1947 முதல் 1960 வரை சுதந்திரத்திற்கு பிந்தைய முதல் 2 தசாப்தங்களில் அரசியல் அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட குழுவினரிடம் மட்டுமே இருந்தது. பின்னணி இவர்கள் பெரும்பாலும் நகர்ப்புறத்தைச் சேர்ந்த ஆங்கிலம் கற்ற லண்டனில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற வழக்கறிஞர்களாக இருந்தனர். சமூகத் தோற்றம் உயர் சாதி மற்றும் மேல் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஆதிக்கம் செலுத்தினர். ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் இந்த தாராளவாத மேற்கத்திய உயரடுக்கின் அடையாளமாக திகழ்ந்தனர். இடைநிலைச் சாதிகளின் எழுச்சி 1960களின் பிற்பகுதி 1980கள் பசுமை புரட்சி மற்றும் மாநில கட்சிகளின் தோற்றம் கிராமப்புறங்களில் புதிய அதிகார மையங்களை உருவாக்கியது. பின்னணி நிலவுடைமை கொண்ட இடைநிலைச் சாதிகள் OBCs பொருளாதார பலம் பெற்று அரசியலில் நுழையத் தொடங்கினர். மாற்றம் அரசியல் டெல்லி இலிருந்து மாநில தலைநகரங்களை நோக்கி நகர்ந்தது. சரண் சிங் போன்ற தலைவர்கள் கிராமப்புற விவசாய பின்னணி கொண்ட உயரடுக்கினராக உருவெடுத்தனர். கீழ்மட்ட மக்களின் ஜனநாயக எழுச்சி 1990கள் 2010கள் மண்டல் அரசியல் மற்றும் தலித் இயக்கங்கள் அரசியல் உயரடுக்கின் முகவரியை முழுமையாக மாற்றின. பின்னணி 1990களில் சமூக நீதி அரசியலால் தலித்துகள் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதிகார பீடங்களுக்கு வந்தனர்.
சமூகத் தோற்றம்: லாலு பிரசாத் யாதவ், முலாயம் சிங், மாயாவதி போன்ற தலைவர்கள் எவ்வித மேல்தட்டு பின்னணியும் இன்றி அடித்தட்டு மக்களின் பிரதிநிதிகளாக உயரடுக்கிற்குள் நுழைந்தனர். இதுவே இந்திய அரசியலின் இரண்டாவது ஜனநாயக எழுச்சி எனப்படுகிறது. சமகால போக்குகள்: கலப்பு உயரடுக்கு 2014 முதல் 2026 வரை. தற்போதைய சூழலில் அரசியல் உயரடுக்கு மிகவும் சிக்கலான சமூக கலாச்சார பின்னணியை கொண்டுள்ளது. நிபுணத்துவ மற்றும் தொழில்நுட்ப உயரடுக்கு: பாரம்பரிய அரசியல்வாதிகளை தாண்டி ஐஏஎஸ் அதிகாரிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் கார்ப்பரேட் பின்னணி கொண்டவர்கள் அமைச்சர்களாகவும் கொள்கை வகுப்பாளர்களாகவும் மாறுகிறார்கள். பயனாளி அரசியல்: பெனிஃபிஷரி கிளாஸ், சாதிய அடையாளங்களை கடந்து அரசின் நலத்திட்டங்களால் பயன்பெறும் ஒரு புதிய வர்க்கத்தை நோக்கி உயரடுக்குகள் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். வாரிசு அரசியல் மற்றும் பணபலம்: மறுபுறம், அரசியல் உயரடுக்கு என்பது குறிப்பிட்ட குடும்பங்களுக்குள்ளேயே சுழலும் டைனாஸ்டிக் சக்செஷன் போக்கும், பணபலம் உள்ளவர்கள் மட்டுமே நுழைய முடியும் என்ற நிலையும் சவாலாக நீடிக்கிறது. முடிவுரை: இந்திய அரசியல் உயரடுக்கின் சமூகத் தோற்றம் என்பது தேசிய உயரடுக்கிலிருந்து நேஷனல் எலீட், பிராந்திய மற்றும் சமூக உயரடுக்குகளை ரீஜனல் அண்ட் சோஷியல் எலீட்ஸ் நோக்கி நகர்ந்துள்ளது. இது அதிகாரத்தை அடித்தட்டு மக்களுக்கு பரவலாக்கியுள்ளது. இருப்பினும், பெண்களின் பிரதிநிதித்துவம் 33% இடஒதுக்கீடு அமலாக்கம் வரை மற்றும் வாரிசு அரசியலை தகர்ப்பது ஆகியவை அடுத்த கட்ட மாற்றத்திற்கான சவால்களாக உள்ளன. Right short note: Changing social origins of political elites in India. சிறு குறிப்பு எழுதுங்கள்: இந்தியாவில் அரசியல் உயரடுக்கின் சமூக தோற்றம் மாறிக்கொண்டே இருக்கிறது. Changing social origins of political elites in India. The social origins of political elites in India have undergone significant changes over the years, reflecting the country's evolving social, economic, and political landscape. இந்தியாவில் அரசியல் உயரடுக்கின் சமூக தோற்றம் பல ஆண்டுகளாக குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு உட்பட்டுள்ளது. இது நாட்டின் வளர்ந்து வரும் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நிலப்பரப்பை பிரதிபலிக்கிறது. Shift from traditional elites: பாரம்பரிய உயரடுக்கிலிருந்து. From upper castes to backward castes, the dominance of upper castes in politics has given way to the rise of backward castes, particularly OBCs, other backward classes, who have increasingly asserted their political presence. உயர் சாதிகளிலிருந்து பின்தங்கிய சாதிகளுக்கு மாற்றம்: அரசியலில் உயர் சாதிகளின் ஆதிக்கம் பின்தங்கிய சாதிகளின் எழுச்சிக்கு வழிவகுத்துள்ளது. குறிப்பாக ஓபிசிக்கள், பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அவர்கள் தங்கள் அரசியல் இருப்பை மேலும் மேலும் உறுதிப்படுத்தி வருகின்றனர். Emergence of new social groups: The political landscape has expanded to include new social groups, such as Dalits and Adivasis, who have gained representation and influence in politics. புதிய சமூக குழுக்களின் தோற்றம்: அரசியலில் பிரதிநிதித்துவத்தையும் செல்வாக்கையும் பெற்றுள்ள தலித்துகள் மற்றும் ஆதிவாசிகள் போன்ற புதிய சமூக குழுக்களை உள்ளடக்கியதாக அரசியல் நிலப்பரப்பு விரிவடைந்துள்ளது. Factors contributing to change: மாற்றத்திற்கு பங்களிக்கும் காரணிகள். Social movements, such as the Mandal movement and Dalit movements, have challenged traditional power structures and promoted social justice. சமூக இயக்கங்கள்: மண்டல் இயக்கம் மற்றும் தலித் இயக்கங்கள் போன்ற சமூக இயக்கங்கள் பாரம்பரிய அதிகார கட்டமைப்புகளை சவால் செய்து சமூக நீதியை மேம்படுத்தியுள்ளன. Reservations and quotas. Reservation policies have provided opportunities for marginalized groups to participate in politics and governance. இட ஒதுக்கீடுகள் மற்றும் ஒதுக்கீடுகள்: ஒதுக்கீட்டு கொள்கைகள் ஓரங்கட்டப்பட்ட குழுக்கள் அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் பங்கேற்க வாய்ப்புகளை வழங்கியுள்ளன. Democratization and electoral politics. The expansion of democracy and electoral politics has enabled new social groups to participate in the political process and challenge traditional elites. ஜனநாயகமயமாக்கல் மற்றும் தேர்தல் அரசியல்: ஜனநாயகம் மற்றும் தேர்தல் அரசியலின் விரிவாக்கம் புதிய சமூக குழுக்கள் அரசியல் செயல்பாட்டில் பங்கேற்கவும் பாரம்பரிய உயரடுக்கினரை சவால் செய்யவும் உதவியுள்ளது. Implications: Increased representation. The changing social origins of political elites have led to increased representation of marginalized groups in politics and governance. அதிகரித்த பிரதிநிதித்துவம்:
அரசியல் உயரடுக்கின் மாறிவரும் சமூக தோற்றம் அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் விளிம்புநிலை குழுக்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க வழிவகுத்துள்ளது. Shift in policy priorities. The rise of new social groups has led to a shift in policy priorities, with greater emphasis on social justice and equity. கொள்கை முன்னுரிமைகளில் மாற்றம். புதிய சமூக குழுக்களின் எழுச்சி சமூக நீதி மற்றும் சமத்துவத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து கொள்கை முன்னுரிமைகளில் மாற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது. Challenges and complexities. However, the changing social origins of political elites have also posed challenges and complexities, including the persistence of caste-based politics and social inequalities. சவால்கள் மற்றும் சிக்கல்கள். இருப்பினும் அரசியல் உயரடுக்கின் மாறிவரும் சமூக தோற்றம் சாதி அடிப்படையிலான அரசியல் மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகளின் நிலைத்தன்மை உள்ளிட்ட சவால்கள் மற்றும் சிக்கல்களையும் ஏற்படுத்தியுள்ளது. Conclusion. The changing social origins of political elites in India reflect the country's evolving social and political landscape. While these changes have opened up new opportunities for marginalized groups, they have also posed challenges and complexities that need to be addressed. இந்தியாவில் அரசியல் உயரடுக்கின் மாறிவரும் சமூக தோற்றம் நாட்டின் வளர்ந்து வரும் சமூக மற்றும் அரசியல் நிலப்பரப்பை பிரதிபலிக்கிறது. இந்த மாற்றங்கள் விளிம்புநிலை குழுக்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறந்திருந்தாலும் அவை கவனிக்கப்பட வேண்டிய சவால்கள் மற்றும் சிக்கல்களையும் ஏற்படுத்தியுள்ளன. வளர்ந்து வரும் கிராமப்புற நகர்ப்புற இணைப்புகள் இந்திய அரசியல் உயரடுக்கின் தன்மையையும் அரசியல் நிறுவனங்களின் செயல்பாட்டையும் எவ்வாறு மாற்றியமைக்கின்றன என்பதை விளக்குங்கள். வளர்ந்து வரும் கிராமப்புற நகர்ப்புற இணைப்புகள் ரூரல் அர்பன் லிங்கேஜஸ், அதாவது நகரமயமாக்கல், போக்குவரத்து வசதிகள், டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் இடப்பெயர்வு ஆகியவை இந்திய அரசியல் உயரடுக்கின் தன்மையையும் அரசியல் நிறுவனங்களின் செயல்பாட்டையும் ஆழமாக மறுவரையறை செய்துள்ளன. சமூகவியல் மற்றும் அரசியல் கண்ணோட்டத்தில் இம்மாற்றங்களை இவ்வாறு விளக்கலாம். அரசியல் உயரடுக்கின் தன்மையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள். கிராமம் மற்றும் நகரம் இடையிலான இடைவெளி குறைந்து வருவது ஒரு புதிய வகை கலப்பு உயரடுக்கை ஹைபிரிட் எலீட் உருவாக்கியுள்ளது. இரட்டை அடையாளங்களை கொண்ட தலைவர்கள், முன்பு தலைவர்கள், நகர்ப்புற மேல்தட்டு அல்லது கிராமப்புற நிலப்பிரபுக்கள் என தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருந்தனர். இன்று கிராமப்புற பின்னணி கொண்ட ஆனால் நகரங்களில் கல்வி கற்று அங்கேயே தொழில் செய்யும் தலைவர்கள் உருவாகியுள்ளனர். இவர்கள் கிராமப்புற உணர்ச்சிகளையும் நகர்ப்புற நிர்வாகத்திறனையும் இணைக்கிறார்கள். அரசியல் தகவல் தொடர்பில் மாற்றம். டிஜிட்டல் இணைப்புகள் சோஷியல் மீடியா காரணமாக ஒரு கிராமப்புற தலைவரும் இன்று உலகளாவிய தரம் வாய்ந்த பிரச்சார உத்திகளை பயன்படுத்துகிறார். இது உயரடுக்கினரை மக்களுடன் 24/7 தொடர்பில் இருக்க வைக்கிறது. தொழில்முறை மற்றும் நிபுணத்துவம். கிராமப்புற நகர்ப்புற இணைப்புகள் காரணமாக வேளாண்மை மட்டும் சார்ந்திருந்த உயரடுக்குகள் இப்போது கல்வி நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட் மற்றும் சேவை துறைகளில் முதலீடு செய்துள்ளனர். இது அவர்களின் அரசியல் நோக்கங்களை பொருளாதார நலன்களுடன் பிணைத்துள்ளது. அரசியல் நிறுவனங்களின் செயல்பாட்டில் மாற்றம். அரசியல் நிறுவனங்கள் பஞ்சாயத்துகள், சட்டமன்றங்கள் மற்றும் நிர்வாக அமைப்புகள் கிராமம், நகரம் என்ற இருமையை தாண்டிச் செயல்படத் தொடங்கியுள்ளன. நிர்வாக பரவலாக்கல் ரர்பனைசேஷன், பூரா மற்றும் ரூர்பான் மிஷன் போன்ற திட்டங்களால் கிராமப்புற நிறுவனங்கள் இப்போது நகர்ப்புற வசதிகளை இணையம், சாலை, சுகாதாரம் நிர்வகிக்கும் பொறுப்பை பெற்றுள்ளன. இதனால் ஊராட்சி மன்றங்கள் நவீன மேலாண்மை முறைகளை பின்பற்றத் தொடங்கியுள்ளன. வாக்கு வங்கி அரசியலில் மாற்றம். மக்கள் நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையே அடிக்கடி இடம்பெயர்வதால் சர்க்குலர் மைக்ரேஷன். அரசியல் நிறுவனங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் சார்ந்து கொள்கைகளை வகுக்க முடியாது. இது புலம்பெயர்ந்த தொழிலாளர் நலன் போன்ற புதிய அரசியல் விவாதங்களை நிறுவனங்களுக்குள் கொண்டு வந்துள்ளது. வெளிப்படைத்தன்மை மற்றும் டிஜிட்டல் ஆளுமை. கிராமப்புற நகர்ப்புற இணைப்புகள் அதிகரித்துள்ளதால் அரசு திட்டங்கள் நேரடி பயன் பரிமாற்றம் டிபிடி மூலம் செயல்படுத்தப்படுகின்றன. இது இடைத்தரகர்களின் பொலிட்டிக்கல் புரோக்கர்ஸ் பங்கை குறைத்து அரசியல் நிறுவனங்களின் செயல்பாட்டை இன்னும் நேரடியானதாக மாற்றியுள்ளது. சவால்கள். இந்த இணைப்புகள் அதிகரித்தாலும் சில சிக்கல்கள் நீடிக்கின்றன.
நகர்ப்புற கிராமங்கள் urban villages நகரங்களை ஒட்டியுள்ள கிராமங்கள் தங்களின் அடையாளத்தை இழப்பதோடு அங்குள்ள அரசியல் நிறுவனங்கள் நில விற்பனை மற்றும் ரியல் எஸ்டேட் ஊழல்களில் சிக்கிக்கொள்ளும் அபாயம் உள்ளது. அதிகார குவிப்பு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தெரிந்த உயரடுக்குகள் மற்றவர்களை விட அதிகாரம் மற்றும் செல்வாக்கை எளிதாக குவித்துவிடுகின்றனர். முடிவுரை வளர்ந்து வரும் கிராமப்புற நகர்ப்புற இணைப்புகள் இந்திய அரசியல் உயரடுக்கை பன்முகப்படுத்தியுள்ளதுடன் அரசியல் நிறுவனங்களை நவீனமயமாக்கியுள்ளன. இது இந்திய ஜனநாயகத்தை நிலம் சார்ந்த அதிகாரத்திலிருந்து லேண்ட் பேஸ்ட் பவர் தகவல் மற்றும் சேவை சார்ந்த அதிகாரத்திற்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் சர்வீஸ் பேஸ்ட் பவர் நகர்த்தியுள்ளது. Explain how emerging rural-urban nexuses are reshaping the character of Indian political elite and functioning of political institutions. வளர்ந்து வரும் கிராமப்புற நகர்ப்புற இணைப்புகள் இந்திய அரசியல் உயரடுக்கின் தன்மையையும் அரசியல் நிறுவனங்களின் செயல்பாட்டையும் எவ்வாறு மாற்றியமைக்கின்றன என்பதை விளக்குங்கள். The emerging rural-urban nexus in India is significantly reshaping the character of the political elite and the functioning of political institutions. This dynamic is driven by several key factors. இந்தியாவில் வளர்ந்து வரும் கிராமப்புற நகர்ப்புற இணைப்பு அரசியல் உயரடுக்கின் தன்மையையும் அரசியல் நிறுவனங்களின் செயல்பாட்டையும் கணிசமாக மாற்றியமைக்கிறது. இந்த இயக்கவியல் பல முக்கிய காரணிகளால் இயக்கப்படுகிறது. Changing nature of rural-urban divide கிராமப்புற நகர்ப்புற பிரிவின் தன்மை மாறி வருகிறது. Increased interconnectedness, the distinction between rural and urban areas is becoming less pronounced due to improved infrastructure, communication, and mobility. This interconnectedness is influencing political behavior and priorities. அதிகரித்த ஒன்றோடொன்று தொடர்பு, மேம்பட்ட உள்கட்டமைப்பு, தகவல் தொடர்பு மற்றும் இயக்கம் காரணமாக கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களுக்கு இடையிலான வேறுபாடு குறைவாகவே வெளிப்படுகிறது. இந்த ஒன்றோடொன்று தொடர்பு அரசியல் நடத்தை மற்றும் முன்னுரிமைகளை பாதிக்கிறது. Rural-urban migration from rural to urban areas is altering the demographic and economic landscape, impacting political representation and policy priorities. கிராமப்புற நகர்ப்புற இடம்பெயர்வு கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர்வது மக்கள் தொகை மற்றும் பொருளாதார நிலப்பரப்பை மாற்றி வருகிறது. இது அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் கொள்கை முன்னுரிமைகளை பாதிக்கிறது. இம்பாக்ட் ஆன் பொலிட்டிக்கல் எலீட் அரசியல் உயரடுக்கின் மீதான தாக்கம் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் லீடர்ஷிப். The political elite is becoming more diverse, with leaders emerging from both rural and urban backgrounds. This diversity is reflected in the changing caste and class composition of political leaders. தலைமைத்துவத்தின் பன்முகத்தன்மை கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பின்னணியிலிருந்து தலைவர்கள் உருவாகி வருவதால் அரசியல் உயரடுக்கு மிகவும் பன்முகத்தன்மை கொண்டதாக மாறி வருகிறது. இந்த பன்முகத்தன்மை அரசியல் தலைவர்களின் மாறிவரும் சாதி மற்றும் வர்க்க அமைப்பில் பிரதிபலிக்கிறது. Shift in policy priorities. The rural-urban nexus is influencing policy priorities, with a greater emphasis on issues that affect both rural and urban populations, such as infrastructure development, employment, and social welfare. கொள்கை முன்னுரிமைகளில் மாற்றம் கிராமப்புற நகர்ப்புற இணைப்பு உள்கட்டமைப்பு மேம்பாடு வேலைவாய்ப்பு மற்றும் சமூக நலன் போன்ற கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்களை பாதிக்கும் பிரச்சினைகளில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொள்கை முன்னுரிமைகளை பாதிக்கிறது. Functioning of political institutions அரசியல் நிறுவனங்களின் செயல்பாடு Increased representation. The representation of rural and urban interests in political institutions is becoming more balanced, reflecting the changing demographics and economic realities of the country. அதிகரித்த பிரதிநிதித்துவம் அரசியல் நிறுவனங்களில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற நலன்களின் பிரதிநிதித்துவம் மிகவும் சமநிலையானதாகி வருகிறது. இது நாட்டின் மாறிவரும் மக்கள் தொகை மற்றும் பொருளாதார யதார்த்தங்களை பிரதிபலிக்கிறது. Policy formulation. Political institutions are adapting to the changing rural-urban dynamics, formulating policies that address the needs and concerns of both rural and urban populations. கொள்கை உருவாக்கம்
அரசியல் நிறுவனங்கள் மாறிவரும் கிராமப்புற நகர்ப்புற இயக்கவியலுக்கு ஏற்ப மாறி வருகின்றன. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்களின் தேவைகள் மற்றும் கவலைகளை நிவர்த்தி செய்யும் கொள்கைகளை உருவாக்குகின்றன. Challenges and opportunities. Managing expectations. Political institutions face the challenge of managing the expectations of both rural and urban populations, ensuring that policies are inclusive and effective. எதிர்பார்ப்புகளை நிர்வகித்தல். அரசியல் நிறுவனங்கள் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற மக்களின் எதிர்பார்ப்புகளை நிர்வகிப்பதில் சவாலை எதிர்கொள்கின்றன, கொள்கைகள் உள்ளடக்கியதாகவும் பயனுள்ளதாகவும் இருப்பதை உறுதி செய்கின்றன. Promoting inclusive growth. The rural-urban nexus presents an opportunity for promoting inclusive growth and development by leveraging the strengths of both rural and urban areas. உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவித்தல். கிராமப்புற நகர்ப்புற இணைப்பு கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளின் பலங்களை பயன்படுத்துவதன் மூலம் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதற்கான வாய்ப்பை வழங்குகிறது. Conclusion. The emerging rural-urban nexus in India is reshaping the character of the political elite and the functioning of political institutions. While there are challenges to be addressed, this dynamic also presents opportunities for promoting inclusive growth and development. இந்தியாவில் வளர்ந்து வரும் கிராமப்புற நகர்ப்புற இணைப்பு அரசியல் உயரடுக்கின் தன்மையையும் அரசியல் நிறுவனங்களின் செயல்பாட்டையும் மறுவடிவமைத்து வருகிறது. எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் இருந்தாலும் இந்த இயக்கவியல் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதற்கான வாய்ப்புகளையும் வழங்குகிறது. அரசியல் உயரடுக்கு பொலிட்டிக்கல் எலீட் என்பது ஒரு நாட்டின் மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கொண்ட ஒரு சிறு குழுவினரை குறிக்கிறது. இவர்களில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயர்மட்ட அரசியல் தலைவர்கள் அடங்குவர். சமூகவியல் அறிஞர் ரைட் மில்ஸ் இவர்களை அதிகார உயரடுக்கு என்று அழைக்கிறார். தேசத்தை கட்டியெழுப்பும் பணியில் இந்த உயரடுக்கினருக்கு மிக முக்கியமான சமூக பொறுப்புகள் உள்ளன. அவை குறித்து கீழே விரிவாக காண்போம். அரசியல் உயரடுக்கின் முதன்மை சமூக பொறுப்புகள். அரசியலமைப்பு விழுமியங்களை பாதுகாத்தல், சமத்துவம், மதச்சார்பின்மை மற்றும் ஜனநாயகம் போன்ற அரசியலமைப்பு விழுமியங்களை முன்னின்று நடத்துவது இவர்களின் அடிப்படை பொறுப்பாகும். பொது நலனுக்கு முன்னுரிமை அளித்தல், தனிப்பட்ட அல்லது கட்சி நலன்களை விட தேசத்தின் நலனுக்கும் குறிப்பாக விளிம்புநிலை மக்களின் முன்னேற்றத்திற்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும். சமூக நீதி மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சியின் பலன்கள் சமூகத்தின் கடைசி மனிதனுக்கும் சென்றடைவதை உறுதி செய்யும் கொள்கைகளை வகுப்பது இவர்களின் கடமையாகும். அமைதி மற்றும் நல்லிணக்கம். வகுப்புவாதம், சாதியவாதம் போன்ற பிளவுகள் ஏற்படும் போது அவற்றை ஒடுக்கி சமூகத்தில் அமைதியை நிலைநாட்டும் அறநெறி சார்ந்த தலைமைத்துவத்தை மோரல் லீடர்ஷிப் வழங்க வேண்டும். பொறுப்புக்கூறல் மற்றும் வெளிப்படைத்தன்மை அக்கவுண்டபிலிட்டி. அரசியல் உயரடுக்கு தாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிற்கும் மக்களிடம் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். நேர்மை இன்டெகிரிட்டி. ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்குவதுடன் பொது நிதியை முறையாக பயன்படுத்துவதில் முன்மாதிரியாக திகழ வேண்டும். நாடாளுமன்ற மாண்பு. நாடாளுமன்ற விவாதங்களில் ஆக்கப்பூர்வமாக பங்கேற்பதும் மாற்றுக் கருத்துகளுக்கு மதிப்பளிப்பதும் இவர்களின் சமூக பொறுப்பாகும். குடிமை சமூகத்துடன் இணைந்திருத்தல். வெறும் தேர்தல் நேரத்தில் மட்டும் மக்களைச் சந்திக்காமல் தொடர்ச்சியாக மக்களுடனும் தன்னார்வ அமைப்புகளுடனும் உரையாடலில் இருக்க வேண்டும். சமூக மாற்றத்திற்கான கருவியாக உயரடுக்கு. அரசியல் உயரடுக்கு நினைத்தால் ஒரு சமூகத்தின் போக்கையே மாற்ற முடியும். உதாரணம், இந்தியாவில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் மற்றும் ஜவஹர்லால் நேரு போன்ற தலைவர்கள் தங்களின் சமூக பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டதால்தான் சமூக புரட்சியும் நவீன இந்தியாவும் சாத்தியமானது. முடிவுரை. அரசியல் உயரடுக்கு என்பது அதிகாரத்தை சுவைப்பதற்கான ஒரு பதவி அல்ல, அது ஒரு மாபெரும் சமூக பொறுப்பு. அவர்கள் தார்மீக நெறிகளுடன் செயல்படும்போது மட்டுமே ஒரு தேசம் உண்மையான ஜனநாயக பாதையில் பயணிக்க முடியும்.
Write short note, social responsibility of political elites. சிறு குறிப்பு எழுதுங்கள், அரசியல் உயரடுக்கின் சமூக பொறுப்பு. Social responsibility of political elites. The social responsibility of political elites refers to their duty to prioritize the welfare and interests of the people they serve. அரசியல் உயரடுக்கின் சமூக பொறுப்பு என்பது அவர்கள் சேவை செய்யும் மக்களின் நலன் மற்றும் நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கான அவர்களின் கடமையை குறிக்கிறது. Serving the public interest. Political elites should make decisions that benefit the greater good, rather than personal or partisan interests. பொது நலனுக்கு சேவை செய்தல் அரசியல் உயரடுக்கினர் தனிப்பட்ட அல்லது கட்சி சார்ந்த நலன்களை விட அதிக நன்மைக்கு பயனளிக்கும் முடிவுகளை எடுக்க வேண்டும். Promoting social justice. They should work to address social inequalities and promote justice, ensuring equal opportunities for all citizens. சமூக நீதியை ஊக்குவித்தல் சமூக ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதற்கும் நீதியை மேம்படுத்துவதற்கும் அவர்கள் பாடுபட வேண்டும். அனைத்து குடிமக்களுக்கும் சம வாய்ப்புகளை உறுதி செய்ய வேண்டும். Accountability and transparency. Political elites should be accountable to the people and transparent in their decision-making processes, fostering trust and credibility. பொறுப்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை. அரசியல் உயரடுக்கினர் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் மற்றும் அவர்களின் முடிவெடுக்கும் செயல்முறைகளில் வெளிப்படையானவர்களாக இருக்க வேண்டும். நம்பிக்கை மற்றும் நம்பகத்தன்மையை வளர்க்க வேண்டும். Representing diverse interests. They should represent the diverse interests of their constituents, including marginalized and vulnerable groups. பல்வேறு நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துதல் அவர்கள் ஓரங்கட்டப்பட்ட மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குழுக்கள் உட்பட தங்கள் தொகுதியினரின் பல்வேறு நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். By fulfilling their social responsibility, political elites can build trust, promote social cohesion, and contribute to the well-being of society. தங்கள் சமூக பொறுப்பை நிறைவேற்றுவதன் மூலம் அரசியல் உயரடுக்கினர் நம்பிக்கையை வளர்க்கலாம், சமூக ஒற்றுமையை ஊக்குவிக்கலாம் மற்றும் சமூகத்தின் நல்வாழ்வுக்கு பங்களிக்க முடியும்.